भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌகபூர்ணஹ வேதார்த்த ரத்னநிதி ரச்சுத திவ்யதாமா ஜீயாத் பராங்குஷ பயோதி ரசீம பூமா. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் சகல ஜீவாத்மாக்களினுடைய உஜ்ஜீவனத்திற்காக ஆழ்வார்களை இந்த லோகத்திலே அவதரிக்கும்படி செய்தான். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராய் கொண்டாடப்படுமவர் சுவாமி நம்மாழ்வார். பிரபன்ன ஜன கூட்டஸ்தர் என்ன அவருக்கு பெருமை. பிரபன்னர்கள் சரணாகதி மார்க்கத்திலே நிலை நிற்பவர்கள், பெருமானை சரணமாக பற்றி இருப்பவர்கள். அப்படிப்பட்ட பிரபன்னர்களுக்கு தலைவராய் முன்னோடியாய் எம்பெருமானுடைய அந்த சரண்யத்துவத்துக்கு பாங்காக இருக்கக்கூடிய குணங்கள். நாம் எம்பெருமானை பற்ற வேண்டும்னு சொன்னால் அவன் சரண்யனாக இருக்க வேண்டும், பற்ற தகுந்தவனாக இருக்க வேண்டும். அவனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து தம்முடைய பாசுரங்களிலே விளக்கமாக அருளி செய்தவர் சுவாமி நம்மாழ்வார். அப்படி அருளி செய்து இவ்வெம்பெருமானுடைய திருவடிகளே நமக்கு உபாயம் என்பதையும் காட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் தம்முடைய பாசுரங்களிலே பக்தி தோன்ற பல அர்த்தங்களை அருளி செய்கிறார். பெருமானிடத்திலே காதல், மையல், அன்பு, அதுதான் பக்தி என்று கூறப்படுகிறது. உள்ளம் கனிந்து பெருமானுடைய அந்த குணங்களை எண்ணி அவர் செய்யக்கூடிய அந்த உபகாரங்கள் பரம்பரை அதையெல்லாம் சிந்தித்து எத்தனை உபகாரங்களை வெம்பெருமான் இடைவிடாம செய்கிறார் என்பதை அனுசந்தித்தவராய் கலங்கி மோகித்து
ஒரு நாயகியாகவே தன்னை பாவித்து கொண்டு அவ்வெம்பெருமான் தான் நமக்கு நாயகன், காதலன், துணைவன், தலைவன் என்று அவனோடு பல சம்பந்தத்திலே பெருமானை அனுபவித்து பாசுரங்களை அருளி செய்கிறார். அதைத்தான் ஆச்சாரியர்கள் வியந்து பெருமானிடத்திலே தெளிவாக இவர்தான் பற்ற தகுந்தவர் என்று உபதேசிக்கும் பொழுது எத்தனைக்கெத்தனை தெளிவோ, அவ்வெம்பெருமானை தவிர மற்ற தெய்வங்கள் மற்ற எதையும் உபாயமாக பற்றக்கூடாது என்பதை தெளிவாக உபதேசிப்பவர். அவ்வெம்பெருமான் புருஷார்த்தம் என்று நினைக்கிற சமயத்திலே அவருடைய போக்கியத்தை, இனிமை அதில் ஈடுபட்டவராய், இப்படிப்பட்ட எம்பெருமான நாம் இன்னும் அடைந்து அனுபவித்து தொண்டு புரிவது என்பது இன்னும் நடைபெறவில்லையே. சரணாகதி பண்ணிவிட்டால் அவ்வெம்பெருமான் நம்முடைய பேற்றை சடக்கென கொடுப்பார். அப்படி கொடுக்கக்கூடிய எம்பெருமான் காலதாமதம் செய்கிறாரே என்று அதிலே விஷன்னராய், சற்று வருத்தம் அடைந்தவராய், மேலும் எம்பெருமானுடைய குணங்கள் அது தூண்டி தூண்டி இப்பேற்பட்ட எம்பெருமான நாம் விட்டு பிரிந்திருக்கிறோமேன்னு மிகவும் வருந்தி சிதிலராய், அதனாலேயே தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு, அந்த ஒரு பெண் எப்படி தன்னுடைய நாயகனோடு சேராமல் இருக்கிற சமயத்துல துடிப்படோ அது மாதிரி துடித்து பல பாசுரங்களை அருளி செய்கிறார். இப்படி அருளி செய்யக்கூடிய பாசுரங்கள் அனைத்துமே பக்தி மேலீட்டினாலே வந்தது. பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசார ரசௌக பூர்ணகா. திருவாய்மொழி 1000 பாசுரங்கள் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம். அது முழுக்க பாசுரங்களாக அமைந்திருக்கிறதே. அந்த பாசுரங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பக்தியை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொன்றுமே பெருமானிடத்துல காதல், அன்பு, அதனுடைய பல நிலைகளை வெளிப்படுத்துகிறது. அப்ப தெளிந்த ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஆழ்வார் அதே சமயம் பெருமானிடத்திலே மையலேறி பித்தேரியும் பாசுரங்களை அருளி செய்கிறார். இந்த இரண்டும் கூடுமோன்னா ஞான தசை, பிரேம தசை என்கிற 2 நிலையிலே அது நன்றாக பொருத்தமாக இருக்கும். ஞான தசை, பெருமான் தம்மை பற்றி விளக்கமா காட்டி அருளுகிறார். தாம் யார், தம்முடைய இந்த உபய விபூதி செல்வம் எப்படிப்பட்டது, தாம் தான் இந்த ஜெகத்தை எல்லாம் நிர்ணயிக்கிறார், அதாவது நியமிக்கிறார், தான் தான் நியந்தா என்பதையெல்லாம் நன்கு காட்டுற சமயத்துல தெளிவாக அது அனைத்தையும் புரிந்து கொண்டு உணர்ந்தவராய் பல பாசுரங்களிலே பெருமானுடைய பரத்வம் முதலான பெருமைகளை உபதேசிக்கிறார். அதே சமயம் இத்தகு பெருமை கொண்டிருப்பவர் நம்மிடத்திலே இவ்வளவு கருணையோடு தயையோடு தன்னுடைய சௌலபியம், சௌசீல்யம் முதலான குணங்களையும் காட்டி நம்மிடத்திலேயும் அனுபவத்தை கொடுக்கிறாரே, நம்மையும் அவரோடு சேர்த்து அனுபவிக்கிறாரே என்று அதில் ஈடுபட்டால் அப்போ பிரேம தசை அதிகரிக்கிறது. அந்த பிரேமத்தினாலே அப்படிப்பட்ட எம்பெருமான் அன்று நமக்கு கலந்து அனுபவித்தவன் இன்று நம்மோடு கலக்காமல் இன்னும் தாமதிக்கிறாரே என்று நினைக்கிற சமயத்திலே சற்று அது வருத்தமாக மாறி, அதனாலேயே அந்த பக்தி வெவ்வேறு நிலைகளை அடைந்து காதல் மாறி மையலேறி அதனாலேயே பல பாசுரங்களை அருள் செய்கிறார். ஆக இப்படி பிரேம தசையிலும் பல பாசுரங்கள், ஞான தசையிலும் பல பாசுரங்கள், இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஆழ்வாருடைய இந்த திவ்ய பிரபந்தத்திலே. இன்று நாம் கூடியிருப்பது சுவாமி நம்மாழ்வார் பிரேம தசையிலே கலங்கி தன்னுடைய நிலையை தன்னுடைய வாயாலேயே சொல்ல முடியாமல் தன்னுடைய திருத்தாயார், ஒரு பெண்ணினுடைய ஒரு தாயார், அந்த தாயார் தன்னுடைய பெண்ணினுடைய நிலைமையை விவரிக்குமா போலே அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரங்களைத்தான் அனுபவிக்க போகிறோம். திருவாய்மொழியிலே 4ஆம் பத்திலே 4வது திருவாய்மொழி. மன்ன இருந்த துழாவி வாமனன்மன் இதுவென்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கை காட்டும் கண்ணை உன்னீர் மல்கனின்னு கடல் வண்ணன் என்னுமன்னே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே என்று தொடங்கி அற்புதமான இந்த பதிகம் ஆச்சரியமான பல பாசுரங்களை கொண்டிருக்கிறது. நம்மாழ்வார் தன்னிலை போய் பெண்ணிலையாய், அதிலும் தன்னிலை தானே சொல்ல முடியாமல் திருத்தாயாருடைய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள். இப்படிப்பட்ட பாசுரங்களை அனுபவிக்க வேண்டும்ங்கிற வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளியிருக்கும் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி, அந்த ஜீயர் சுவாமியினுடைய தேனே மலரும் திருவடித்தாமரைகளிலே சாஷ்டாங்க பிரணாமங்களை சமர்ப்பித்து கொண்டு பல மாதங்களாக பல பெரியோர்கள் வித்வான்களை கொண்டு திவ்ய பிரபந்தத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள், அனுபவங்கள் இது ஒரு தாரை போலே அனைவருக்கும் கிட்ட வேண்டும், ஆசையுடையோர்கள் அத்தனை பேரும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு
வலைத்தளத்திலே பல நாள் தினந்தோறும் இது நடைபெற வேண்டும்ங்கிற ஒரு முயற்சியோடு செய்து கொண்டு வருகிறார். அப்படி சுவாமியினுடைய அந்த கைங்கரியத்துக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இன்று நாம் அனுபவிக்க வேண்டிய இந்த மண்ணை இருந்துன்னு தொடங்கக்கூடிய பதிகம் அதை சுருக்கமாக அனுபவிக்கலாம். பகவத் விஷயம் என்று கொண்டாடப்படக்கூடிய திருவாய்மொழி, அதிலே 4ஆம் பத்து, அதிலே 4வது திருவாய்மொழி. முதல் 10 எம்பெருமானுடைய பரத்வத்தை நன்கு விளக்கித்து, 2ஆம் பத்து காரணத்துவங்கிற குணத்தை விளக்கித்து, அடுத்து 3ஆம் பத்து வியாபகத்துவங்கிற குணத்தை வெளிப்படுத்தியது. அடுத்து 4ஆம் பத்து நியந்திரத்துவம், பெருமான் தான் நியந்தா, சகல ஜகத்தையும் நியமிக்கக்கூடியவர் அவர்தான் என்று அந்த குணத்தை தான் இந்த 4ஆம் பத்திலே பிரதானமாய் ஆழ்வார் உபதேசிக்கிறாராம். பரத்வம் இன்னும் முதல் பத்திலே விளக்கினாரா, அந்த மேன்மை எப்படிப்பட்டதுங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய 3 பத்துகள் விவரிக்கிறது. பரத்வம் மிகவும் மேன்மை கொண்டிருப்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேன்மையை எப்படி ஆழ்வார் விளக்குகிறார்னா, ஜகத்துக்கெல்லாம் காரணமாக அவர் தான் இருக்கிறார். இந்த ஜகத்து இன்று இருக்கிறதுன்னு சொன்னாலே அதற்கு மூல காரணமா இத்தை படைத்தவர் ஜகத்துக்கு பரமாத்மா தான் காரணமாக விளங்குகிறார் என்று அந்த காரணத்துவம், பிரம்மமே ஜகத்துக்கு காரணம் என்பதைத்தான் 2ஆம் பத்தில விளக்கி, அதனாலேயே அவருடைய பெரு மேன்மையை நாம் அறியலாமே. அவர்தான் மேன்மை கொண்டிருக்கிறார்னா அவர்தான் ஜகத்துக்கு மூல காரணமாய் அமைந்திருக்கிறார். சேத்தன அச்சேதனங்கள் நிலை பெற்று இருக்கிறார்கள்னா காரணமே எம்பெருமான் தான்ங்கிறதா 2ஆம் பத்து பேசித்து. சரி, அப்படி காரணமாக இருக்கிறார்னா, என்றோ ஒரு நாள் ஒரு குயவன் ஒரு பானையை செய்து, பானை தனியா இருக்கும் குயவன் தனியா இருப்பார், அந்த மாதிரி காரணமான்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஒரு நெசவாளி துணியை நெய்கிறார்னா துணி அந்த காரியம் முடிந்த பிற்பாடு அது தனியாக போய்விடும், காரணமான நெசவாளி தனியா பிரிந்து போய்விடுவார். அந்த மாதிரி பிரம்மமும் ஜெகத்தும் வெவ்வேறாக தனித்திருக்குமான்னா அப்படி கிடையாது. வியாபகத்துவம், இந்த ஜெகத்தெல்லாம் பெருமானுக்கு காரியம், அவராலேயே படைக்கப்பட்டு தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ்ய சச்சத்யச்சா பவத்துன்னு உபனிஷத் தெரிவிக்கிறது. அப்ப அந்த பிரம்மம் ஜெகத்தையெல்லாம் படைத்து தானே உட்புகுந்து அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு சொல்லுமா போலே வியாபிக்கிறார், நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கிறார். அதைத்தான் வியாபகத்துவம்னு தெரிவிப்பார்கள். இப்படி பெருமானுடைய மேன்மை, அவர் ஜெகத்துக்கு காரணம்னா உலகத்துல எத்தனையோ பேர் எதுக்கோ காரணமா இருக்கா, அத மாதிரி ஜெகத்துக்கு அவர் காரணம், அவ்வளவுதானே என்ன? அப்படி அல்ல, இவர் வியாபிக்கிறார். படைப்பதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு வஸ்துவுக்குள்ளும் அதற்கு உள்ளேயும் வெளியேயுமாக பெருமாள் பரவி நீக்கமர நிறைந்திருக்கிறார். இது வியாபகத்துவம். அடுத்து நியந்திரத்துவம், இந்த குணம் என்ன வெளிப்படுத்துகிறது? ஆகாசம் கூட தான் எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது. ஆகாசம்ங்கிற தத்துவம், பஞ்சபூதங்களுக்குள்ளே ஆகாசம் இருக்கே, அது எல்லா இடத்துலையும் தான் பரவி இருக்கிறது. அத மாதிரித்தான் பிரம்மமும் பரவி இருக்கிறாரோ என்று சந்தேகம் வர, வாஸ்தவம் ஆகாசம் பரவி இருக்கு, அதை நியமிக்குமா? ஆகாசம் நம்மை பார்த்து நீ இப்படி நடக்க வேண்டும், என் கட்டுப்பாட்டுல தான் நீ இருக்கிறாய் என்று அதனுடைய கட்டுப்பாட்டிலேயே நாம இருக்கோம்? இல்லையே. அப்படி அல்ல. எம்பெருமானுடைய மேன்மை எப்படிப்பட்டதுன்னா, இவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், இவர் கட்டுப்பாட்டுல தான் நாம இருக்கோம். இவர் நமக்கு அனுமதி அளித்தால்தான் எந்த காரியத்தையுமே நம்மால் செய்ய முடியும். நாம் நினைப்பதோ நடப்பதோ செய்வதோ அனைத்தும் பெருமானுடைய அதீனம். ஆக அவர் நியமித்துத்தான் நாம் அனைத்தையும் செய்கிறோம். நாம் சேத்தனமாக இருக்கிறதே அவருடைய நியமனத்தின் பேர்ல தான். ஆக இப்படிப்பட்ட நியந்திரத்துவம் எம்பெருமானுடையது. அவர்தான் அனைத்தையும் நியமிக்கிறார், நடத்துகிறார், தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார் என்ற குணத்தை தான் இந்த 4ஆம் பத்திலே பிரதானமாக ஆழ்வார் உபதேசிக்கிறார். அதற்குள்ளே இப்ப 4வது திருவாய்மொழி. அப்ப இதுலயும் எம்பெருமானுடைய நியந்திரத்துவங்கிற குணம் அங்கிங்கு கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படும். கூடவே நாயகியாக தன்னை பாவித்து கொண்டு பக்தி மேலீட்டினாலே பாசுரங்களை அருளி செய்கிறார். இந்த பதிகம் ஏன் பிறந்தது? இதற்கு முன் பதிகம் ஒரே சந்தோஷம், ஆனந்தம். கோபவாயால் பொருட்டு ஏத்தி நிறுத்தம் இருத்தாய், மதில் இலங்கை கோபவிய சிலகுனித்தாய், குல நல்யானை மறுப்பொசித்தாய், பூவைவியா நீர் தூவி போதால் வணங்கேனேலும் நின் பூவைவியா மேனிக்கு பூஷம் சார்ந்து என் நெஞ்சமே என்று பெருமானுக்கு ஆனந்தமா தாம் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் விண்ணப்பித்து, என்னால எழுந்திருந்து அப்படி பல கைங்கரியங்களை செய்வதுங்கிறது உடல்ல சக்தி இல்லை, வலு இல்லை, காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் என்று பெருமான் நினைத்த மாத்திரத்திலே உடல் சிதிலமாகி அப்படியே உருகி விடுகிறது. ஆக நிலைத்து நின்று தொண்டுகளை புரிவதுங்கிறது முடியல. ஆகவே என்னுடைய வாசகம், நான் செய்யக்கூடிய அந்த சொல்லக்கூடிய பாசுரங்களையே பெருமான் அனைத்துமாக ஸ்வீகரிக்க வேண்டும், என் நெஞ்சத்தையே தனக்கு பூஷும் சாந்தாக கொள்ள வேண்டும்
என்னுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே. பெருமான் சாத்திக் கொள்ளக்கூடிய பீதாம்பரமோ அணிந்து கொள்ளக்கூடிய மாலைகள் புஷ்ப மாலைகளோ அனைத்தும் வாச்சிகமாக அடியன் செய்யக்கூடிய இந்த பாசுரங்களையே சொல்லக்கூடிய பாசுரங்களையே கைங்கரியங்களாக பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு விண்ணப்பித்தது கோவை வாயாள்ங்கிற பதிகம். அதுல மிகுந்த ஆனந்தம், அந்த ஆனந்தம் அதிகமாகி தலைக்கு மேல போய்விட்டதான் வெள்ளமிடுகிறா போல ஆனந்தம் அவ்வளவு உயர்ந்து அதிகமாகி விட்டது. பெருமான் பார்க்கிறார், இத்தனை ஆனந்தம் அதிகமாச்சுதுன்னா பிராணனுக்கே ஆபத்தாச்சே. துக்கம் மிகவும் அதிகமாச்சுன்னாலும், அதே போல ஆனந்தம் சந்தோஷம் மிகவும் அதிகமாச்சுன்னு சொன்னாலும் பிராணனுக்கே ஆபத்து வந்துவிடும். அப்போ ஒரு கட்டுக்குள்ள ஒரு அளவுக்கு உட்பட்டுத்தான் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கணும். அளவை மீறி அளவிறந்த ஆனந்தம் அளவிறந்த துக்கம்ங்கிறது அது உயிருக்கே ஆபத்தாகி விடுமே. இப்ப ஆழ்வாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அவருடைய அந்த சந்தோஷம், அந்த அந்த அனுபவத்தினால ஏற்படக்கூடிய ஆனந்தம்ங்கிறது அவ்வளவு உயர 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 அதிகமாகி போச்சாம். பெருமான் பார்க்கிறார், இப்படி உயர்ந்து விட்டு அதிகமாச்சுன்னா அப்போ இந்த மட்டுப்படுத்தணுமே, இன்னும் மேற்கொண்டு 600 பாசுரங்கள் வெளிவர வேண்டுமே. 1010ன்னு தொடங்கினவர் 1000 பாசுரங்கள் அருளி செய்வதற்கு முன்னையே ஆனந்தம் அதிகமாகி எங்க சடக்கென பிராணனை விட்டு நம்மோடு சேர்ந்து விட்டார்னா அப்ப இன்னும் கொஞ்ச காலம் இருந்து பாசுரங்களை அருளி செய்ய வேண்டும். ஆகவே சற்று இந்த ஆனந்தத்தை மட்டுப்படுத்துவோம், அரையாறுபடுத்துவோம். ஆறு பெருகி ஓடுகிறதுன்னா அந்த ஆற்றுக்கு அருகே கால்வாய்களை வெட்டி பக்கத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த நீரை அப்படி பிரித்து விட்டால்தான் போகிற அந்த பெரு வெள்ளம்ங்கிறது குறையுமா. அதே போல இந்த ஆனந்தத்தை மட்டுப்படுத்தணும். என்ன செய்யலாம்னா சற்று தான் நெகிழ்ந்தார், நகர்ந்தார். பெருமான் ஆழ்வாருடைய அந்த அனுபவம், அவர் கண் பார்வையினால அப்படியே அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்திலே சற்று தன்னை மறைத்து கொண்டார். சடக்கென பெருமான் மறையவே இவருக்கு அப்படியே துக்கம் அது அதிகமாகிவிட்டது. இவ்வளவு நேரம் எத்தனை ஆனந்தமோ அந்த பெருமான ஒரு நொடியில விட்டு விட்டோமே, எங்கு சென்றார் எப்படி சென்றார் தெரியவில்லையேன்னு அந்த ஒரு துக்கம் அதிகமாகி தன்னிலை போய் பெண்ணிலையாய் காதல் பித்தேரி, இப்படிப்பட்ட எம்பெருமான இழந்து விட்டேனேன்னு மிகவும் துடிக்கிறார். அப்படி துடிப்பவர்கள் யாரானு உண்டா? ஆழ்வார் துடிக்கிறார்னா இதை போல முன்னாடி துடித்தவர்கள் உண்டான்னா உண்டே, பல பேரும் துடித்திருக்கிறார்கள். பிருந்தாவனத்திலே கோபிகைகள் எல்லாம் துடித்தனரே. பெருமானோடு சேர்ந்து ராசக்கிரீடை உயர்ந்த அந்த அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே அவர்களுக்கும் ஆனந்தம் மிகவும் அதிகமாச்சு. அந்த சமயத்துல மட்டுப்படுத்தணும்னு பெருமான் சடக்கென தன்னை மறைத்து கொண்டார். அப்பொழுது அந்த கோபிகைகள் எல்லாம் அங்கும் இங்கும் ஒரே துக்கத்தோடு வருந்தி தேடி கண்ணனை காணவில்லையேன்னு கல்லே கண்டாயா, மரமே கண்டாயா, மலையே கண்டாயா, மடுவே கண்டாயான்னு ஒவ்வொரு இடமா தேடி செல்லுகிறார்கள். அப்படி சென்றும் எங்கும் கிடைக்கவில்லையா, அப்பொழுது தங்களுக்குள்ளேயே தாங்கள் தேற்றிக் கொண்டு அனுகாரம் செய்து தரிக்கலாம். நாமே கண்ணன் செய்த செயல்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்து அவன் நம்மோடு இருக்கிறான் நினைத்து சற்று தரிக்கலாம்னு அனுகாரம் செய்ய பார்த்தனர். ஒருத்தி தன்னை காளியனாக நினைத்து கொள்ள, ஒருத்தி கிருஷ்ணனாக நினைத்து கொண்டு துஷ்ட காளிய திஷ்டாத்திர கிருஷ்ணாக மிதிச்சாபர, நான் தான் கிருஷ்ணன், காளியனை எங்கு ஓடுகிறாய், உன்னை அடக்குகிறேன் பார்னு மற்றொரு பெண்ணுடைய தலையிலே இந்த கண்ணன்னு தன்னை பாவித்து கொண்டிருக்கக்கூடிய கோபிகை காலை வைத்து நாட்டியம் ஆடுகிறாள். பசுமாடுகள் எல்லாம் மேய்க்குமா போலே நான் தான் கண்ணன், இதோ பசுமாடை மேய்க்கிறேன் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு கோபிகைகள் சற்று தங்களை தேற்றிக் கொண்டனர். அத மாதிரி இப்ப ஆழ்வாரும் தேற்றிக் கொள்ளலாம்னு பார்த்தால் இவருக்கு அந்த அளவுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. பிருந்தாவனத்துல இருந்த கோபிகைகளை போலே அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொண்டு அனுபவிப்பதற்கான பலராக இருந்தனர். இங்க அந்த மாதிரி ஆழ்வார் நான் கண்ணனா பாவித்துக் கொள்ளுகிறேன், எதிரில் மற்றவர்கள் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும்னு பாவித்து அனுகரிக்கலாம்னு பார்த்தால் அப்படியெல்லாம் இங்க யாருமே இல்லையே. இருந்தது ஒரே ஒரு நம்மாழ்வார், புளிய மரத்துக்கடியில அவர் ஒருத்தர் தான் இருந்தார். சரி, எதிரில் சிஷ்யர்கள் பலரும் உண்டானா ஒரு மதுரகவியாழ்வார், வடக்கிருந்து புறப்பட்டு வந்த ஒரு மதுரகவியாழ்வார், அவர் அனுகரிப்பரா, இவருக்கு கூட உஷா துணையாக அனுகாரம் செய்வரான்னா அவர் அதெல்லாம் வரமாட்டார். அவர் ஆழ்வாருடைய திருவடிகளே பற்றி இருக்கிறாரா, அப்போ நிர்பயோஸ்மி, நமக்கு தேவமத்தரியன் குருகூர் நம்பின்னு ஆழ்வார் தான் தெய்வமா இருக்க, நான் ஏன் அவரை பிரிய போகிறேன், அவர் என்னை விட்டு பிரிய போவதில்லை, நான் அவரை விட்டு பிரிய போவதில்லை. அப்ப இந்த துக்கமே அவருக்கு தெரியாதே. அப்ப இந்த துக்கமே தெரியாத அவரோடு சேர்ந்து இவர் எப்படி அனுகாரம் செய்து தரிப்பது? அப்ப அனுகாரம் செய்து தரிப்பதுங்கிறது ஆழ்வாராலே நடக்காத காரியம். அதனால மிகவும் வருத்தப்பட்டு தன் நிலையை தன் வாக்கால சொல்ல முடியாதபடி மயங்கி கிடக்கிறாள். அப்படி மயங்கினவள் சற்று தேறி அருகே இருக்கக்கூடிய பதார்த்தங்களை எல்லாம் பார்க்கிறாளாம். ஒவ்வொரு பதார்த்தங்களையும் பார்க்க பார்க்க
இதெல்லாம் எம்பெருமானோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதே என்று அதில் ஈடுபட்டவராய் சதிருஷ பதார்த்தங்கள் சம்பந்தி பதார்த்தங்கள் என்ன 2 விதமான பொருள்கள் இருக்கு. பிரம்மத்தை நினைவு கூட்டுவதற்கு, பரமாத்மாவை நமக்கு நினைவிலே வர செய்வதற்கு பல பொருள்கள் இந்த ஜெகத்துல இருக்கு. சில பொருள்கள் எல்லாம் பெருமானோடு தொடர்புடையவை. அதாவது அவனோடு இந்த பொருள்கள் தொடர்பிலே இருந்து இதை நினைக்கும் பொழுதெல்லாம் பெருமானுடைய நினைவும் உடனே சேர்ந்து வரும். இந்த மாதிரியான பதார்த்தங்களுக்கு சம்பந்தி பதார்த்தங்கள்னு பெயர். சதிருஷ பதார்த்தங்கள்னா இந்த பொருளை பார்த்தா கண்ணனே இருக்கிறார், எம்பெருமானே இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு உருவ ஒற்றுமை. இது வேறு பொருள் அல்ல. கண்ணனே இப்படி இருக்கிறார், ராமனே இப்படி இருக்கிறார், நரசிம்மனே இப்படி இருக்கிறாருங்கிற மாதிரி அனுபவிக்கலாம்படி சில பொருள்கள். அது சதிருஷ பதார்த்தங்கள். பெருமானுடைய உருவம், அவருடைய ரூபம், வண்ணத்திற்கு ஒத்து இருக்கக்கூடிய சில பதார்த்தங்கள். இல்ல அவனாலே தொட்டு தொடர்பிலே வைத்து கொண்டிருக்கக்கூடிய சில பொருள்கள். அதை பார்த்தால் இதோடு தானே எப்பொழுதும் கண்ணன் இருப்பான், அப்ப இங்கதான் எம்பெருமான் இருக்கிறானோ என்று சந்தேகம் எழுந்து அவனை தேடுமா போலே சில பதார்த்தங்கள் அப்படி நமக்கு ஒரு எண்ணத்தை விளைவிக்கும். இந்த மாதிரியான 2 பொருள்கள் வஸ்துக்களை பார்த்து இவள் மோகிக்கிறாள், மயங்குகிறாள். மயங்கின நிலையிலும் பதார்த்தங்களை பார்த்து தேடுகிறாள். எங்கு எங்கு எங்குன்னு தேடுகிறாளாம். ஒரு தனம் கிழிச்சீரை, ஒரு பையிலே தனம் அதாவது செல்வத்தை வைத்து முடிச்சு போட்டுக்கொண்டு ஒருத்தன் வழிப்போக்கன் போகிறான். ஏதோ ஒரு இடத்துல அந்த சீரை, தான் முடிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த துணி, தனம் செல்வத்தோடு இருக்கக்கூடிய அந்த துணியை எங்கேயோ விட்டு விடுகிறான். அந்த துணிப்பையை எங்கேயோ விட்டுட்டு இப்ப அந்த துணிப்பையை தேடுகிற சமயத்திலே எங்க இருக்குன்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்ப்பானா? இதை போல பல பைகள் இருந்தா சந்தேகப்பட்டு போய் இந்த பையில இருக்குமோ, அந்த பையில இருக்குமோ, இந்த பையில இருக்குமோன்னு ஒவ்வொரு பையிலையும் தேடி பார்க்கிறானா? அப்ப தான் தொலைத்தது ஒரு துணிப்பை, அதுல செல்வத்தோடு அந்த செல்வம் இருக்கக்கூடிய துணிப்பையை தொலைத்து விட்டு இதற்கு சதிருஷமாய் இதை போலவே கண்ணிற்கு படக்கூடிய பல பைகளையும் அவன் எப்படி தொட்டு தடவி தேடி பார்ப்பனோ அதை போலத்தான் இப்ப கண்ணனை தொலைத்த ஆழ்வார் அந்த கண்ணனுக்கு சதிருஷமாகவே ஒப்பு சொல்லலாம்படி இருக்கக்கூடிய பல பதார்த்தங்களையும் பார்த்து இது கண்ணனோ, இது ராமனோ, இது ஸ்ரீமன் நாராயணனோ, இதுதான் திருமாலோ என்ன அப்படி மோகிக்கிறார். இல்ல அவனுடைய தொடர்பு இருக்கக்கூடிய பதார்த்தங்களை பார்த்தால் நிச்சயம் கண்ணன் இத்தோடு சேர்ந்துதான் இருக்கணும். அப்ப இது இருக்கிறதுன்னா கண்ணனும் இங்கத்தான் இருக்க வேண்டும் என்று அதனாலையும் மையல் காதல் கொண்டு மேலும் மயங்குகிறார். இன்னும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. இதை தம்முடைய வாயாலே சொல்லிக்க முடியாமல் சொல்ல முடியாத அளவுக்கு பக்தி நாக்கெழுந்து பாசுரங்கள் சொல்ல முடியல. அதனால திருத்தாயார், இந்த பெண்ணினுடைய தாயார் தாம் இந்த பெண்ணினுடைய நிலையை பார்த்து இப்படியும் ஒரு பெண்ணா, நம் வயிற்றில பிறந்திருக்கக்கூடிய பெண் எவ்வளவு தபசு பண்ணி எவ்வளவு உயர்ந்த அந்த அனுகிரகம் இருந்தால் இப்படிப்பட்ட பெண் நமக்கு வாய்த்திருக்கிறாள். ஆனாலும் என் செய்வேன் பாவியேனே, இப்படிப்பட்ட பெண்ணை பெற்று அவளுடைய சந்தோஷத்திற்கு நம்மால ஒண்ணும் செய்ய முடியலையே. அந்த எம்பெருமான வரவழைத்து இவளிடத்துல கொடுக்கறதுக்கும் நம்மால முடியல. சரி, இவளை கொண்டு போய் அவனிடத்துல சேர்ப்போம்னா அதுவும் செய்ய முடியல. இரண்டையும் செய்ய முடியாமல் வெறுமனே பார்த்து வருத்தத்தோடு முடிவதற்குத்தான் நாம் இருக்கிறோமோ என்று தாயாரும் நொந்து கொண்டு தம்முடைய அந்த இழவு, தன்னுடைய பெண்ணினுடைய அந்த துக்கம் இதை சொல்லிக் கொள்ளுமா போலே அமைந்திருப்பதுதான் இந்த 10 பாசுரங்கள். ஆச்சரியமான பாசுரங்கள். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கை காட்டும் என்ன முதல் பாசுரம். இந்த பாசுரத்துல பல பதார்த்தங்களை பார்த்து பார்த்து பராங்குஷ நாயகி அந்த பெண்ணானவள் எப்படி துடிக்கிறாள்ங்கிறதான் தாயார் தெரிவிக்கிறாள். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும். என்றோ ஒரு நாள் எம்பெருமான் வாமனாவதாரத்தை செய்து மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்திற்கு போய் 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு பெற்று அங்க இருக்கக்கூடிய மண்ணையெல்லாம் அளந்தார். தாவி ஓங்கி வளர்ந்து திருவிக்கிரமனாக வளர்ந்தவராய் 3 லோகங்களை மட்டுமல்லாது அத்தனை சகல லோகங்களையும் தம்முடைய திருவடிபட அளந்தார் அல்லவா? அப்படி அளந்த சமயத்திலே அவனுடைய திருவடிக்கு கீழே இருந்த மண், திருவடியால தீண்டப்பட்ட மண் இது என்று அந்த பெண் தெரிவிக்கிறாளாம். மண்ணை இருந்து தொழாவி, அந்த மண்ணை நன்னா ஸ்பர்ஷிக்கிறாள். இருந்து இதுவரைக்கும் அவளால நகர முடியல, அதாவது இதுவரைக்கும் அவரால் ஒரு இடத்துல இருக்க முடியல. இப்ப இருந்துன்னு தெரிவிக்கிறாள்னா இப்ப இது வரைக்கும் ஸ்திதி ஒரு இடத்துல நிற்க முடியலையாம். எங்கு எங்கு எங்குன்னு பல இடங்களையும் தட்டி தெரிந்து கொண்டிருந்தாளா? இப்ப அந்த மண்ணை பார்த்த உடனே ஆஹா, திரிவிக்கிரமனுடைய சம்பந்தமுடைய மண் இருக்கிறதே, எப்ப இந்த மண் இருக்கோ அப்ப வாமனன் இங்கத்தான் இருக்கணும், அவருடைய திருவடியோடு தொட்டு கொண்டுதான் இந்த மண் இருக்கணும். அப்ப இந்த மண் இருக்கிறதுன்னா வாமன பெருமாளை இங்கத்தான் இருக்கணும் என்று நம்பிக்கை பிறந்தவளாய் இருந்து மண்ணை இருந்து துழாவி, அங்கு இங்குன்னு ஓடிக்கொண்டு துழாவல,
அதை தொட்டு கொண்டு தடவிக்கொண்டு ஆசையா பெருமான் திருவடிப்பட்ட மண் என்ன அதை தடவுகிறாளாம். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும். தனக்கு தெரிஞ்சு போச்சு இது வாமனனுடைய மண்ணுன்னு. ஆனா அதை மற்றையோர்களுக்கும் காட்டணும். தன்னுடைய தாயாருக்கும் அழைத்து இது வாமனன் மண் என்று தடவி காட்டுகிறாளாம். இது எங்க வாமனன் மண்ணா இருக்கும்? அது என்றோ நடந்த சரித்திரம். இவள் என்றோ இங்கு ஆழ்வார் திருநகரில கலியுகத்துல இப்பொழுது இருக்கிறாள். இந்த மண்ணை தொட்டுக்கொண்டு வாமனன் மண்ணுன்னு சொல்லுகிறாளேன்னு தாயாருக்கும் மற்றையோர்களுக்கும் தோன்றுகிறது. ஆனால் பெண் அப்படி நினைக்கவே இல்லை. அவ என்ன நினைக்கிறா? இவாளுக்கு உண்மை புரியலையே, வாமனனுடைய மண்ணு தானே இது. மண்ணுன்னு சொன்னாலே கந்தவதி பிருத்திவி, அது இயற்கையிலே மண் வாசனை உண்டா? இதோ இந்த மண்ணுக்கு வாசனை வீசுகிறதே, இந்த வாசனை எதனால வந்தது? ஓ, இயற்கையில மண்ணுக்கு வாசனை உண்டுன்னு அந்த பலரும் வடமொழியில தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமா தர்க்க மதம், நியாய மதத்துல தர்க்க சங்கிரகத்துல அவர்கள் சொல்லக்கூடியது கந்தவதி பிருத்திவி, மண் வாசனை, மண்ணுக்கு வாசனைங்கிறது இயற்கை தன்மை. ஆனா பராங்குஷ நாயக்கு அப்படி நினைக்கலையா. சர்வகந்தகா சர்வரசகான்னு இருக்கக்கூடிய பரமாத்மா அவர் திருவடி சம்பந்தத்தினாலன்றோ இந்த மண்ணுக்கு வாசனை வந்தது. எப்ப இந்த மண் அந்த வாசனையோடு இருக்கிறதோ அப்போ பெருமானுடைய அடி சம்பந்தம், பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தினாலதான் இந்த வாசனை வீசுகிறது. ஆக நிச்சயம் இது வாமனுடைய மண்ணுதான், இது வாமனுடைய மண்ணுதான்னு தன்னுடைய தாயாரையும் மற்றவர்களையும் கூப்பிட்டு அழைத்து காட்டுகிறாளாம். உங்களுக்குத்தான் தெரியல, பைத்தியம் பிச்சேறி இருக்கிறது, எனக்கு பைத்தியம் நீங்கள் நினைக்கிறீர்கள். அல்ல, இது வாமனனுடைய மண், இதோ தெரிகிறதே, இன்னுமா உங்களுக்கு தயக்கம் என்று காட்டுகிறாளாம். மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும். சரி, அடுத்து விண்ணை தொழுது அவன்மேவு வைகுந்தம் என்று கை காட்டும். இது மட்டும் அல்ல, அப்படி நகர்ந்து பார்த்தால் பக்கத்துல பெரிய ஆகாசம் கண்ல பட்டுதா. ஓ, ஆகாசம்னா பரமாகாசமான வைகுந்தம் இதோ தெரிகிறதே, ஸ்ரீவைகுண்டலோகம் என்ன தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஆகாசத்துல மேல நோக்கி ஸ்ரீவைகுண்டம் இதோ தெரிகிறதே என்னத்து காண்பிக்கிறாளாம். விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும். ஆகாசத்தை நோக்கி கை கூப்புகிறாள், வணங்குகிறாள். ஏன் என்னம்மா ஆகாசத்துல என்ன கண்டாய்னா, இதோ ஸ்ரீவைகுண்டம் கண்ல தெரிகிறதே, உங்களுக்கு தெரியலையா என்ன காட்டுகிறாளாம். திருமங்கையாழ்வார் இதே போல காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். பரகால நாயகி பாவம். அப்போ தாயார் பார்த்து இந்த பெண்ணுக்கு ரொம்ப பைத்தியம் ஏறெடுத்து, இனி வெளியிலெல்லாம் விட்டா ரொம்ப ஆபத்து, மேல் மாடியில கொண்டு போய் அவளை தனியா ஒரு அடையில அடைத்து பூட்டி விடுவோம்னு அங்க கொண்டு போய் அடைத்தாளாம். அங்க அடைச்சுட்டு சரி கொஞ்சம் காலம் பொழுது போன பிற்பாடு பொண்ணு எப்படி இருக்கிறாள்னு போய் பார்த்தால், பாபா இங்க வா, உனக்கு தெரியறது பாரு, ஆச்சரியமா இங்கிருந்து காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். அங்க பாரு, அந்த முற்றத்துல கண்ணபுரம், திருக்கண்ணபுரம் விமானம் உத்பலாவதகே விமானே திவ்யே புஷ்கரேக்ஷனே சௌரிராஜம் அகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு அழகனான சௌரிராஜ பெருமாள் உன்னுடைய விமானம் க்ஷேத்திரம் எல்லாம் பளிச்சுன்னு தெரியறதே. பாபா நீயும் பாரு, அந்த சேவையை இழக்காதேன்னு தாய்மாரையும் கொண்டு காட்டுகிறாளாம். இவளே பார்க்க கூடாதுன்னு தான் மேல கொண்டு போய் சிறை வச்சா. இவள் பார்த்தது மட்டும் அல்லாது நீயும் பா என்ன அந்த தோழிமார்களையும் தாயாரையும் அழைத்து காட்டுகிறாள்னா அது திருமங்கையாழ்வாருக்கே இருக்கக்கூடிய சுவாவம். அப்ப திருக்கண்ணபுரத்துல இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய விமானம் எங்கிருந்து சேவையாகும்? அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய உத்பலாவதக விமானம்ங்கிறது திருமங்கையாழ்வாருடைய சன்னதியிலிருந்து பார்த்தால்தான் அந்த விமான சேவைங்கிறதே கிட்டும். ஏன்னா அந்த திருமங்கையாழ்வார் தான் அத்தனை அனுபவத்தோடு அந்த பெருமானை அனுபவித்திருக்கிறாள். பக்தி பரவசப்பட்டு அப்படி பெருமானை அனுபவித்திருக்கிறாளா? இன்னைக்கும் திருநாங்கூர் திருமங்கையாழ்வார் சன்னதியிலே அந்த பெரிய அவருடைய சன்னதிக்கு வழியில இருக்கக்கூடிய முற்றம், அத அந்த நீனிலாமுத்தம்னு பெயர். அங்கிருந்து ஆழ்வார் நேர திருக்கண்ணபுரத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாருங்கிறதா சம்பிரதாயம். அதற்கு நடுவே இடையிலே தடையாக யாரும் பக்தர்கள் நிற்கக்கூடாதுன்னு தெரிவிப்பார்கள். ஆக திருமங்கையாழ்வார் இதோ கண்ணபுரம் தெரிகிறதுன்னு காட்டுகிறாளா? அவளுக்கு அர்ச்சாவதாரத்துல தான் பிரேமம் அதிகம். எல்லா இடத்தை காட்டிலும் அர்ச்சா திருமேனில தான் ஊற்றம் அதிகம் திருமங்கையாழ்வாருக்கு. அதனால அவள் மோகித்து கிடந்தாலும் திருக்கண்ணபுரம் தெரிகிறதுன்னு அவள் காட்டுகிறாள். அதே நம்மாழ்வாருக்கு ஸ்ரீவைகுண்டலோகம் தான் கண்ணில் படுகிறது. இதோ விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும். கைய காட்டி இதோ மேல ஸ்ரீவைகுண்டம் தெரிகிறதே, உங்களுக்கு தெரியவில்லையான்னு காட்டுகிறாளாம். இதே போல மகாபாரதத்துல ஆஷ்டிசேனன்னு ஒரு ரிஷி இருந்தாராம். அவருடைய ஆசிரமத்திற்கு தர்மபுத்திரன் முதலான பாண்டவர்கள் போய் இருக்கிற சமயத்திலே அந்த ஆஷ்டிசேனன்கிற ரிஷி இதோ ஸ்ரீவைகுண்டம் தெரிகிறது பாருன்னு தன்னுடைய ஆசிரமம் குடிலிருந்தே காட்டினாராம். அப்படி அவர் எப்படி காட்டினாரோ அத மாதிரி பராங்குஷ நாயகியா இருக்கக்கூடிய நம்மாழ்வார் இதோ இங்கு தெரிகிறது பாரும் என்று கை காட்டி மேலே ஸ்ரீவைகுண்டத்தை காட்டுகிறார். கை காட்டும்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீவைகுண்டம்னு சொல்ல கூட முடியலையாம். ஏன்னா அந்த தேசத்தை நினைத்தவாறே இப்படி இழக்க நேரிடுகிறதே. அந்த தேசம் எப்படிப்பட்டது?
யார் போய் அடைந்தாலும் அங்கேயே இருந்து நித்தியமாக அனுபவிக்கக்கூடிய இடம் தானே. இப்ப அவதாரங்களோ மத்தமுண்டான இடங்களோ அதெல்லாம் தீர்த்தம் பிரசாதிக்கக்கூடிய இடம். அவதாரம் முடிந்து விட்டதுன்னா கிளம்பி போயிடுவார். இப்ப வாமனாவதாரம் முடிந்ததுன்னா புறப்பட்டு போயாச்சு, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் முடிந்ததுன்னா புறப்பட்டு போயாச்சு. அத மாதிரி பரமபதத்தை விட்டு பெருமான் எங்கேயாவது நகரணுமா? அங்கேயும் வேலை முடிந்தது, இனி புறப்படலாம்னு எங்கேயானு புறப்பட்டு போக வேண்டுமான்னா அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம் அவசியமே அங்கு கிடையாது. அப்ப எப்பொழுதும் ஒருபடிப்பட அங்கு எழுந்தருள் இருக்க போகிறார். அப்படிப்பட்ட நிலையும் நமக்கு கிட்டாமல் நாம் அங்கு சேர்ந்து அனுபவிக்க முடியாமல் இப்படி ஒரு பெரிய பாபத்தை பண்ணினேனேன்னு தன்னையே நொந்து கொண்டு, அதனாலேயே பேச்சு வரவில்லையா, அதை நினைத்தவள் விக்கி துடித்து கொண்டு வைகுந்தம்னு சொல்ல முடியாமல் கையால உயர காட்டுகிறாளாம். விண்ணை தொழுகிறாள். தொழுதவள் ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லணுமே, சொல்ல முடியாமல் கையாலே ஹஸ்த முத்திரையாலே இதோ மேல பாருங்கள் ஸ்ரீவைகுண்டம் என்பதை கையால காட்டுகிறாளாம். பாடகர்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தாயி மேல் கட்டையில பாடணும்னா சில பேருக்கு பாட முடியாத சமயத்துல கையை அப்படி மேல தூக்கி காட்டிடுவா. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓ, அது இன்னும் மேல் ஸ்வரத்துல பாடணும், நம்மால முடியலேன்னு அவர்கள் கை காட்டுமா போலே இவளுக்கும் அந்த துக்கம் தொண்டை அடைத்து பேச்சு வரவில்லையா, அதனால கை காட்டி ஸ்ரீவைகுண்டம் தெரிகிறது பாருங்கள்னு அனைவருக்கும் காட்டுகிறாளாம். விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தமென்னு கை காட்டும் கண்ணை உன்னீர் மல்க நின்னு கடல் வண்ணன் என்னும் அண்ணே. கண்களெல்லாம் நீர் பெருகிறது. கண்ணீர் பெருகி எதிரில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சேவையோ மற்ற இந்த தோழிமார்களோ தாய்மார்களோ யாரும் தெரியாத அளவுக்கு அப்படி கண்கள்ல தழும்புகிறது. கண்ணீர் தழும்பி கண்ணை உன்னீர் மல்க நின்னு கடல் வண்ணன் என்னும் அண்ணே. இப்படி கண்கள்ல தாரதாரையா கண்ணீர் பெருகிறது. இதை பார்த்தவர்கள் தாயார் தோழிமார்லாம், என்னம்மா இது, எதனால இப்படி, யார் உன்னை இந்த பாடுபடுத்தினார், எதனால நீ இப்படி மயங்கி கிடக்கிறாய், ஏன் இப்படி அழுகிறாய்ன்னு கேட்க, கடல் வண்ணன் என்னும் அண்ணே. கடலை போல வண்ணம் ஸ்வபாவம் அந்த குணத்தை கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். கடல் எப்படி எல்லா பொருள்களுக்கும் ஆசிரியமாய் உயர்ந்த ரத்தனம் மரகதம் பவழம் முத்துன்னு அனைத்தையும் தன்னிடத்துல கொண்டிருக்கிறதோ அதே போலத்தான எம்பெருமானும் அந்த அத்தனை கல்யாண குணங்களுக்கும் ஒரே இருப்பிடமாய் சாகரமாய் திகழ்பவன் கடல் வண்ணன். மேலும் பார்த்தவுடனே களைப்பை எல்லாம் ஆற்றக்கூடியது கடலா. சமுத்திரத்தை போய் பார்க்கிறோம்னா நம்முடைய ஒரு நாள் வியசனம் துக்கம் எல்லாம் தீருகிறது. அதே போலத்தான் எம்பெருமான சேவிக்க அவனுடைய அழகினாலேயே நம்முடைய துக்கம் எல்லாம் தீரும். கடல் வண்ணனாக பெருமான் சேவை சாதிக்கிறான். கடல் வண்ணன் என்னும் அண்ணே. இந்த கடல் வண்ணனாலத்தான் எனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்ததுன்னு தெரிவிக்கிறாளாம். இதற்கு மட்டும் சக்தி வந்ததான்னா எல்லாரும் கேட்கிறார்களே, ஏன் இப்படி ஏற்பட்டது, எங்களுக்கெல்லாம் அந்த எம்பெருமான சேவித்தால் அப்படி ஒண்ணும் இல்லையேன்னா, நீங்கள்லாம் அவனுடைய குணங்களை பார்த்து சேவிக்கலையே, என்னிடத்துல தான் பெருமான் தன்னையே தான் காட்டி கொடுத்தான். கடல் வண்ணனாக அந்த சுவாவத்தை காட்டி கொடுக்க, அதனாலே இப்படி ஆகிவிட்டது என்று அந்த பெண்ணானவள் கடல் வண்ணன் என்னும் கடல் வண்ணன்னு சொல்லுகிறாள். அதற்கு மேல பேச்சு எழும்ப முடியவில்லை. மீண்டும் வழங்கி சரிந்து விழுகிறாள். அண்ணே என்ன இது தாயாருடைய வார்த்தை. அம்மம்மே அம்மே என்றாலும் அண்ணே என்றாலும் ஒரே பொருள்தான். மே இது என்ன, இப்படி கூட நம்முடைய பெண் நடந்து கொள்ளுகிறார்களே, இதை எப்படி விளக்குவது, என்ன பாசுரமிட்டு சொல்லுவதுன்னு தெரியவில்லையே என்று ஆச்சரியப்பட்டு கடல் வண்ணன் என்னுமண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. அருகே இருக்கக்கூடிய தோழிமார்கள் இவர்கள்லாம் கையில நிறைய வளையல்களை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய பெண்ணினுடைய கையில மட்டும் வளையல்கள் எல்லாம் அவிழ்ந்து விடுகிறது. என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு, என்னுடைய பெண் எப்பேற்பட்ட பெண், யுவதிஷ்ட குமாரினி என்று அவளுடைய பருவம் ரொம்ப சிறு பிராயம், குமார பருவம். அது தாண்டி அடுத்து யவ்வன பருவம் தலை காட்டக்கூடிய நிலை. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அனுபவம் எல்லாம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த அதாவது பர்த்தா பாரியைக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் எப்படி கலந்து பரிமாற வேண்டும்ங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட சிறு பிராயத்துல இருக்கக்கூடிய இவளை எம்பெருமான் இப்படி துடிக்க விடுகிறான், இது நியாயமோ என்று அதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறாள். என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு, எப்பேற்பட்ட மையலை ஏற்படுத்தி விட்டான் எம்பெருமான். தான் என்ன நினைத்தான், தன்னை பிரித்து கொண்டு போனால் சற்று இவள் அந்த துக்கத்தை அதாவது ஆனந்தத்தை குறைத்து கொண்டு சரி இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்பட்டு அனுபவிப்போம்னு இருப்பாள்னு நினைத்தார். ஆனா பிரிந்தது அவராகையாலே அதனுடைய அந்த துக்கம்ங்கிறது அது அதிகமாகத்தான் இருக்கும். சாமானியப்பட்ட வஸ்துவை பிரிந்தால் அப்ப ஏதோ தேற்றி கொண்டு இருக்கலாம். உயர்ந்த பரமாத்மாவை பிரிந்தால் எப்படி தரித்திருக்க முடியும்? பிரிந்தால் அடுத்த க்ஷணமே நமக்கு பிராணனே இல்லை என்கிற நிலைத்தான் ஆழ்வாருக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு, இப்படிப்பட்ட அந்த ஒரு பக்தி இவளிடத்துல ஏற்படுத்தி விட்டு இப்பொழுது முகம் காட்டாமல் இருக்கிறானே.
என்று வருத்தப்படுகிறாள். என் செய்கேன் பெய்வளையீரே, இப்ப என்னால என்னதான் செய்ய முடியும்? இவளை அவன் வர வரைக்கும் நீ பொறுத்துரு ஆறியிருன்னு சொல்லுவதற்கு என்னால முடியல. சரி, அவனைத்தான் சீக்கிரம் பெருமானே இவளிடத்துல உன்னுடைய அனுபவத்தை கொடுன்னு அவனுக்கும் என்னால நியமிக்க முடியல. பெருமானிடத்திலையும் அவனை நியமித்து வர வைக்க முடியல. இவளையும் ஆறியிருன்னு சொல்ல முடியல. என்ன செய்வதுன்னே தெரியவில்லையே. பெய்வளையீரே, நீங்களெல்லாம் நன்கு கையில வளையல்கள் அணிந்து கொண்டு சுகமே இருக்கிறீர்கள். என் பெண் மட்டும் வளையல்கள் எல்லாம் கழன்று போய் மிகவும் துக்கப்படுகிறாளே என்று இது முதல் பாசுரம். ஆக இரண்டாவது பாசுரம், பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் செய்யதோர் நியாயத்தை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி ஈதென்னும் நையும் கண்ணீர் மல்கனின்னு நாரணன் என்னும் அன்னே என் தெய்வ உருவில் சிறுமான் செய்கின்றதொன் அறியேனே. என்னுடைய சிறு மான், சிறிய இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய மான், குட்டி மான், அது எவ்வளவு துள்ளி அங்கும் இங்கும் விளையாடும், என்ன சந்தோஷத்தோடு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பெண் இப்படி கலங்கி துக்கத்தோடு இருக்கிறாளே, அவள் என்ன செய்கிறாள் என்பது என்னால நிர்ணயிக்க முடியல. இன்னதுதான் செய்கிறாள் என்று என்னால நிர்ணயித்து சொல்ல முடியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா அவள் நடந்து கொள்ளுகிறாள். தெய்வ உருவில் சிறுமான், தெய்வங்கள் தேவர்கள் அவர்களுக்கு எத்தனை பெருமையோ அதை போல இவளுக்கு பெருமை. அது என்ன பெருமை? அந்த தெய்வங்களுக்கெல்லாம் புகழ் தேஜஸ் இருக்குமா? பிரம்மத்தினாலேயே படைக்கப்பட்டு இன்னென்ன தேவதைகள் 33 கோடி தேவதைகள்னு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னென்ன ஸ்தானத்திற்கு இன்னென்ன தேவதைகள், இன்னென்ன பொறுப்பு அவர்களுக்கு, இந்தந்த பெருமை உண்டுன்னு. அப்படிப்பட்ட பெருமையினாலே ஒளி அவர்களுக்கு இருக்கா? அத மாதிரி இப்ப நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியா இருக்கக்கூடிய இவளுக்கும் ஒளி விஞ்சி இருக்கிறது. சாமானியப்பட்ட தேவதைகளுக்கே உண்டுன்னா பரமாத்மா தாமே அன்போடு மயர்வர மதிநலம் அருள் இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு ஒளி இருக்காதா? தேஜஸ் இருக்காதா? அதனால பார்த்த உடனே அவனோடு ஒப்பு சொல்லலாம்படியான தேஜஸ் பெருமை இவளிடத்துல இருக்கிறதாம். பராங்குஷ நாயகிய பார்த்தால் இவள் யாரோடு தொடர்புடையவள்? பரமாத்மாவோடு தான் தொடர்பு இருக்கணும். அதனால தான் அவனுக்கு சதிருஷையாக இவள் இருக்கிறாள். அந்த பரமாத்மாவுக்கு ஒப்பு சொல்லலாம்படி அத்தனை புகழ் தேஜஸோடு இவள் இருக்கிறாள்னு தெய்வ உருவில் சிறுமான் செய்கின்றது ஒன் அறியேனே. இவள் என்னென்ன காரியங்கள் செய்கிறாள், இன்னதத்தான் செய்கிறாள்னு என்னால ஒன்னும் சொல்ல முடியல. என்ன செய்கிறாளாம்? பெய்வளை கைகளை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும். அப்படின்னு நகர்ந்து போனால் ஆகாசத்தை பார்த்தாள், பூமியை பார்த்தாள். அடுத்து சற்று கடல் ஓசை காதிலே பட்டது. கடல் ஓசை, கடல்ல அலை எரிகிறது. அந்த ஓசை காதிலே பட்ட உடனே கூர்ந்து கவனித்து, ஆஹா கடல் இருக்கிறதே, அப்போ பிரான் கிடக்கும் கடல் என்னும். திருப்பார்கடலைத்தானே எம்பெருமான் சயனிப்பார்னா? இல்லைங்கிற. எங்க கடல் இருந்தாலும் பெருமாள் அதை தனக்கு ஆசிரியமாக கொண்டு இருப்பிடம் படுக்கையாக கொண்டு சயனிப்பார். பெய்வளை கைகளை கூப்பி, கடல் அந்த அலை ஓசை வந்த திசையை நோக்கி கை கூப்பி பிரான் கிடக்கும் கடல் என்னும் பேருபகாரம் செய்யக்கூடிய எம்பெருமான் எதற்கு? ஜெகத் ரக்ஷணார்த்தமாகத்தான கடல்ல சயனிக்கிறான். திருப்பார்கடல்ல சயனித்திருப்பதே கூப்பீடு கேட்கும் இடம். யாரெல்லாம் துக்கத்தோடு கூப்பிடுகிறார்களோ அவர்கள் கூப்பீடை காதால கேட்டு கவலை வேண்டாம் ரட்சிக்கிறோம்னு பெருமாள் அபயம் அளிக்கக்கூடிய இடம் தான் திருப்பார்கடலா. அப்படிப்பட்ட இடம் பிரான் உபகாரகன் அவன் கிடக்கும் கடல் என்னும். என்ன அந்த கைகளை கூப்பி, பெய் வளைனா கைகள்ல அந்த வளையல்கள் தங்கி இருக்கிறது. சில வளையல்கள் கழண்டு விட்டது, சில வளையல்கள் தங்கி இருக்கிறது. இப்பதானே எல்லா வளையல்களும் கழன்று விழுந்தனன்னு பார்த்தோம். எப்படி கையில இன்னும் வளையல்கள் தங்கி இருக்கிறதுன்னா, போன பாசுரத்துல கடல் வண்ணன்னு திருநாமத்தை சொன்னாலோ, அந்த திருநாமத்தை கேட்ட உடனே ஆஹா கடல் வண்ணன் எம்பெருமான் இருக்கிறானே என்ற அந்த சந்தோஷத்தினாலேயே கை சற்று அந்த வளையல்களை தங்க வைத்தது. கை, அதாவது பிராட்டி பராங்குஷ நாயகியினுடைய கை இழைத்து போக வளையல்கள் எல்லாம் கிழண்டு கீழே விழுந்தது. கடல் வண்ணன்னு சொன்ன உடனே கை சற்று தெம்பாகி பூரித்ததாம். சற்று அது அந்த இழைத்தலிலிருந்து அது நின்றது. அதனால வளையல்கள் தங்கியது. ஆக பெய்வளை கைகளை கூப்பி, அப்படிப்பட்ட கைகளை ஒன்றாக சேர்த்து அஞ்சலி பண்ணி பிரான் கிடக்கும் கடல் என்னும் அந்த கடலை பார்த்து கை கூப்புகிறாள். செய்யதோர் நியாயத்தை காட்டி ஸ்ரீதரன் மூர்த்தி ஈதென்னும். அப்படி கடலோசையை கவனித்து கொண்டே இருந்தவள் திடீரென்று ராத்திரி முடிந்து பகல் வந்தது, சூரிய உதயமாச்சு. அந்த கடல்ல இருந்ததுன்னா சூரியன் உதயமாகும். அந்த சூரியனை பார்த்த உடனே செய்யதோர் நியாயத்தை காட்டி, ஆச்சரியமான ஒளி, அந்த தேஜஸ் அத்தோடு இருக்கக்கூடிய அந்த சூரியனை பார்த்து, இது என்ன தெரியுமோ? ஸ்ரீதரன் மூர்த்தி, ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவுருவம் தான் இந்த ஆதித்யன். சக்ஷோ சூர்யா அஜாயத சந்திரமா மனசோ ஜாயத சக்ஷோ சூர்யா அஜாயத. பெருமானுடைய திருக்கண்கள்ல இருந்து தான்
சூரியனானவர் வெளிப்பட்டார், கண்களிலிருந்து தான் சூரியன் படைக்கப்பட்டார்னு புருஷ சூக்தத்திலே அந்த சாஸ்திரம் தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அந்த திரு உருவம், பெருமானுடைய திருவுருவத்துல என்ன தேஜஸ் புகழ் ஒளி இருக்குமோ அதை இந்த ஆதித்யன் நமக்கு வெளிக்காட்டுகிறான் என்று அந்த ஆதித்யனை பார்த்து நியாயத்தை காட்டி, இது ஸ்ரீமன் நாராயணன் திருமாலுடைய உருவாகத்தான் இருக்கணும். ஏன்னா இத்தனை தேஜஸ் இதற்கு இருக்குன்னா யாரால வந்திருக்கும்? அந்த அந்த தேஜஸ் அந்த ஒளிக்கெல்லாம் பரமாத்மா தான் காரணம். இத கண்ணன் கீதையிலேயே தெரிவிக்கிறார். விபூதி அத்தியாயம் என்று 11வது அத்தியாயத்துல தனக்கு கீழ்ப்பட்டது, தனக்கு அடிமையாக இருப்பதுதான் இந்த ஜெகத்து முழுவதும். அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழு வர்க்கம் வர்க்கமா பிரித்து ஒவ்வொன்றும் எனக்கு கீழ்ப்பட்டது, என்னால நியமிக்கப்படுகிறது, என்னாலே தாங்கப்படுகிறதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். அப்போ இந்த சூரியன் சந்திரன் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒளியோ அதை கட்டுப்படுத்துவதோ எல்லாம் என்னுடைய அதீனம் என்று எம்பெருமான் தெரிவிக்கிறார். ஆதித்யானாம் அகம் விஷ்ணுஹோ என்று சொல்லி அந்த 12 ஆதித்யர்களுக்குள்ளே விஷ்ணுன்னு பெயர் கொண்டிருக்கக்கூடிய ஆதித்யனாகவே நான் இருக்கிறேன் என்றே எம்பெருமான் தெரிவிக்கிறான். ஆக அந்த சாமியத்தினாலே ஸ்ரீதரன் மூர்த்தி ஈதென்னும்னு சூரியனை பார்த்து என் பெண் தெரிவிக்கிறாள். நையும் கண்ணீர் மல்கனின்னு நாரணன் என்னும் அண்ணே, அந்த கண்களிலிருந்து நீர் மல்கி பெருகுகிறது. அதை அப்படியே நினைத்து கொண்டு மிகவும் வருந்தி நாரணன் என்னும் அண்ணே, மேல ஸ்ரீமன் நாராயணன்னு கூட சொல்ல முடியலையா, நாரணன் என்ன அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சுருக்கமாக சொல்லி நாரணன் என்னும் அண்ணே. அந்த துக்கத்தினுடைய அதிகமாக மிகுதியினாலே நாரணன் என்ன வெறும்னா அந்த எம்பெருமானுடைய தனித்து இருக்கக்கூடிய சின்ன நாமத்தை மட்டும் தெரிவிக்கிறாள். ஏன்னா துக்கத்தினுடைய அதிகத்திலே பிரமானும் பிராட்டியும் சேர்ந்திருந்து புருஷகாரமாக இருக்கக்கூடிய நிலையிலும் நமக்கு பாக்கியம் இல்லையே அந்த எம்பெருமானை அடைவதற்கு அப்படின்னு வருத்தத்தினாலே வெறுமனே நாரணன் என்ன தெரிவித்து அந்த நாரணன் என்னும் அண்ணே, அண்ணேன்னா அம்மேன்னு அர்த்தம். இப்ப நாரணன்னு சொல்லி அந்த துக்கம் இன்னும் அதிகமாகி மேல வார்த்தை எழாமல் அப்படியே விழுகிறாள், நைந்து விழுந்து விடுகிறாள். இப்ப தாயார் பார்த்து ஐயோ என்ன துக்கம் என்ன துக்கம் என்ன வருத்தம் பார் என்று இவள் அம்மே என்கிறாளாம். மைத்ரேயே என்னமோ போலே அப்படின்னா ஒரு ஊற்றங்கால் வேணும் அல்லவா. இந்த துக்கத்தை பார்த்து தாயாருக்கு இன்னும் வார்த்தை சொல்ல முடியல. அவள் ஏதோ ஒன்ன சொல்லி மேற்கொண்டு சொல்லணுமே, அம்மே சுச்சோ இப்படி ஆகிவிட்டதே என்ன தன்னுடைய அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவதுதான் அண்ணேங்கிற சொல். என் பெண் இப்படி ஆகிவிட்டாளே, நாரணன் என்னும் அண்ணே என் தெய்வ உருவில் சிறுமான் செய்கின்றதொன் அறியேனே. இப்படிப்பட்ட அந்த பெண் இந்த எம்பெருமானுக்கு அந்த எம்பெருமானுடைய அந்த உருவம் அந்த வண்ணம் இதெல்லாம் தேஜஸ் எல்லாம் இவளிடத்துலயும் தெரிகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் இப்படி வருத்தப்பட்டு நைந்து கிடக்கிறாளே, என்ன செய்வதுன்னு தெரியவில்லையே. இவள் எதை தொடங்குகிறாள், எதை தலை கட்டுகிறாள், எதுன்னே ஒன்னும் புரியவில்லையே. தொடங்கும் பொழுது நன்னாகத்தான் தொடங்குகிறாள். இதோ கடல் வண்ணன் இருக்கிறார், இதோ ஸ்ரீதரன் இருக்கிறார்னு தொடங்குகிறார். ஆனா முடிக்கிற சமயத்துல வார்த்தையை கூட சொல்லி முடிக்க முடியாமல் அப்படியே நைந்து கரைந்து விழுந்து விடுகிறாளே. அப்ப இவள் என்ன தொடங்குகிறாள், என்ன செய்கிறாள் என்பதே சரியாக புலப்படவில்லையேன்னு வருத்தப்பட்டு தாயார் தெரிவிக்கக்கூடிய பாசுரம் இது 2வது பாசுரம். மேலே 3வது அரியும் செந்தியை தழுவி அச்சுதனென்னும் மெய் வேவாள் எரியும் தன் காத்தை தழுவி என்னுடை கோவிந்தன் என்னும் வெறிகொள் துழாய் மலர் நாரும் வினையுடையாட்டியேன் பெத்த செறிவலை முன்கை சிறுமான் செய்கின்னது என் கண்ணுக்கு ஒன்னே, செய்கின்னதென் கண்ணுக்கு ஒன்னே. இவள் செய்யக்கூடிய அந்த காரியம் 1ஆ 2ஆ எத்தனை காரியத்தை செய்கிறாள், இதற்கு ஏதேனும் ஒரு அளவு சொல்லி இவ்வளவு செய்கிறாள்னு சொல்ல முடியுமான்னா அப்படி ஒன்னும் சொல்ல முடியலையே. அரியும் செந்தியை தழுவி, நன்றாக அறிந்திருப்பதுதான். தீ என்பது சுடும், நெருப்புங்கிறது சுடும்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஆனாலும் அது தெரிந்திருந்தும் அரியும் செந்தியை தழுவி அப்படி எரியக்கூடிய அந்த நெருப்பை போய் தழுவி கொள்ளுகிறாளாம், கட்டி கொள்ளுகிறாளாம். நன்னை அணைத்து கொண்டு அச்சுதன் என்னும் மெய்வேவாள். இந்த நெருப்புக்கு இந்த ஒளி எப்படி வந்ததுன்னா அச்சுதன் எம்பெருமானுடைய ஒளி, அவரோடு இருக்கக்கூடிய சம்பந்தம், அவரேதான் இந்த உருவத்துல இருக்கிறாள். தேஜசாம் ராசி மூர்த்தஜம் என்று பரமாத்மா அனைத்து தேஜஸ் ஒளிக்கெல்லாம் ஒரே இருப்பிடமாக இருப்பவரா. இப்ப இந்த நெருப்பு தகதகன்னு எரியறத பார்த்தால் இது நெருப்புன்னு பராங்குஷ நாயகிக்கு தோணலையாம். பரமாத்மாவே தான் இப்படி இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அச்சுதன், எனக்காக அச்சுதன் வந்திருக்கிறார்னு போய் கட்டி கொள்ளுகிறாராம். அச்சுதன்னு நினைத்து கட்டி கொண்டால் நெருப்பு சுடாமல் இருக்குமான்னா ஆழ்வாருக்கு சுடாமல் இருக்கிறது. அரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய் வேவாள். அதனால அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல. ஏன்னா அந்த அச்சுதன்
அவனே என்னோ இப்படி அந்த குணத்தை கொடுத்திருக்கிறார். அச்சுதன்னு சொன்னால் நழுவ விடாதவன் அர்த்தம். அடியவர்களை ஒரு நாளும் நழுவ விடாதவன். அப்படிப்பட்ட எம்பெருமானனோ இப்படி சேவை சாதிக்கிறான். ஆகவே இந்த நெருப்பும் எப்ப இவ அச்சுதன் பெயரை சொல்லி நம்மை அணைத்துக் கொள்ளுகிறாளோ இவளை நாம தவிக்க விடக்கூடாது, தகிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த நெருப்பும் இவளை ஒன்றும் செய்யவில்லையாம். நெருப்புங்கிறது வாயு குமாரனா, வாயுவிலிருந்து தான் நெருப்பு பிறந்தது, காற்றிலிருந்து தான் நெருப்பு பிறந்தது. வாயு குமாரனை தழுவது நாயகனுக்கும் ஒரு காரியமா, நாயகிக்கும் காரியம். பிரிந்திருந்த சமயத்திலே ராமாயணத்துல சக்கரவர்த்தி திருமகன் வாயுகுமாரனான ஹனுமானை தழுவி கொண்டாரா. சீதையினிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்து கண்டேன் சீதைன்னு சொன்ன உடனே ராமன் காடாலிங்கனம் பண்ணி கொண்டான். ஏஷ பரிஷ்வங்கோ ஹனுமதா, ஏஷ சர்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதகான்னு ஹனுமானை நன்கு ஆலிங்கனம் தழுவ அணைத்து கொண்டாரா. அப்ப நாயகனான ராமன் வாயுபுத்திரனை தழுவ அணைத்து கொண்டார். அதே மாதிரி இப்ப நாயகியா இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகி பிரிவிலே இதோ வாயுகுமாரனாக இருக்கக்கூடிய அக்னியை நன்கு அணைத்து கொள்ளுகிறாளாம். அப்ப வாயுகுமாரனை அணைத்து கொள்ளுவது நாயகனுக்கும் காரியம், நாயகிக்கு காரியம்னு வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார்கள். அரியும் செந்தியை தழுவி அச்சுதன் என்னும் மெய் வேவாள், எரியும் தன் காத்தை தழுவி என்னுடை கோவிந்தன் என்னும். நல்ல குளிர்ந்த காற்று, அந்த காற்றை தழுவிக்கொண்டு என்னுடை கோவிந்தன் அப்படியே மேல மேல கிளர்ந்து வீசுகிறது தென்றல் காற்று மாதிரி. அந்த காற்று வீச அதை தழுவி என்னுடைய கோவிந்தன், எனக்கு சொத்து போல உடைமை போல இருக்கக்கூடிய கோவிந்தன் தான் இதோ இந்த காற்றாக இருக்கிறார். காற்றுன்னு இவருக்கு தோணலையாம், கோவிந்தன் தான் இப்படி வந்து நமக்கு குளிர்ச்சி கொடுக்கிறார். கண்ணன் தான் நமக்கு குளிர்ச்சி கொடுக்க முடியும். எப்ப இது குளிர்ச்சியாக இருக்கிறதோ கண்ணனை தவிர வேறில்லை. கோவிந்தன் தான் இப்படிப்பட்ட சுவாவம் உண்டு. சாமானியப்பட்ட பசுக்களுக்கும் ஆனந்தத்தை கொடுத்தவர் கண்ணனா. தன்னுடைய பெருமையை பாராது, அந்த பசுமாட்டுகளுடைய தாழ்வை பாராமல், அது சந்தோஷப்பட்டால் நான் சந்தோஷப்படுவேன், அதை மேய்த்து ஆனந்தத்தை கொடுத்தவர் கண்ணனா. அப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த காற்று. காற்று என்ன பண்ணுகிறது? நல்லவர்களுக்குத்தான் நான் வீசுவேன், தீயவர்கள் பக்கம் வீச மாட்டேன், தீயவர்களுக்கு சுடுவேன், நல்லவர்களுக்கு குளிர்ந்திருப்பேன், அப்படி இல்லையே. அவர்களுடைய மேன்மையோ தாழ்வையோ பாராமல் அனைவருக்குமாகத்தான் அது வீசி ரொம்ப குளிர்ந்து தன்னன் இருக்கிறது. இந்த சுவாவம் கண்ணனுக்குத்தான் உண்டு. ஆகவே கோவிந்தன் தான் இந்த காற்று. காற்று இல்லை, கோவிந்தனே இப்படி இருக்கிறார்னு பராங்கோஷ நாயகி அப்படி அனுபவிக்கிறாள். என்னுடைய கோவிந்தன் என்னும் வெறிகொள் துழாய் மலர் நாரும் வினையுடை ஆட்டியேன் பெத்த செறிவளை முன்கை சிறுமான் செய்கின்றது என் கண்ணு கொன்னே. வெறிகொள் துழாய் மலர் நாரும், நல்ல திருத்துழாய் மாலை, அதனுடைய வாசனை, அந்த வாசனை வந்ததுன்னா வினையுடை ஆட்டியேன் பெத்த செறிவளை முன்கை சிறுமான், இவளிடத்துல அந்த வாசனை வீசுகிறதே. அன்னு பெருமானை அனுபவித்து அவளோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இது தெரிகிறது. இந்த பிராட்டி அதாவது பராங்குஷ நாயகியினிடத்திலே அந்த திருத்துழாயினுடைய வாசனை அது நன்கு நறுமணம் வீசுகிறதே. பெருமானுடைய அனுகிரகம் இவளிடத்துல சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவள் தவிக்கிறாளே, பெருமாளை அணைந்து விட்டாள்னா சந்தோஷப்படணும், ஆனா இவளிடத்துல வாசனை மட்டும் வீசுகிறது, ஆனால் இன்னும் அந்த எம்பெருமான அடையவில்லை. அதை நினைத்து பார்த்தே பெரு துக்கம் மயங்கி விழுகிறாள். இப்படிப்பட்ட இந்த பெண்ணை வினையுடையாட்டியேன் பெத்த, பெரும் பாபத்தை செய்திருக்கக்கூடிய நான் தன்னையே நொந்து கொள்ளுகிறாள். வினையுடை ஆட்டியேன், நிறைய பாப்பங்களை செய்திருக்கக்கூடிய நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பெற்றிருக்கிறேனே. என் முன்கை சிறுமான், செறிவளை முன்கை சிறுமான் செய்கின்றது என் கண்ணு கொன்னே. இவள் செய்வது என்னன்னே புரியவில்லையே. எம்பெருமான அடைந்திருப்பவர்கள்தான் இந்த காற்று இது முதலான தென்றல் முதலான வஸ்துக்களுக்கு சந்தோஷப்படுவார். இவள் எம்பெருமான அடையவில்லை, ஆனாலும் காற்றை தழுவி சந்தோஷப்பட்டு கோவிந்தன்னு தெரிவிக்கிறாள். சரி, விரகிணிகள், அவர்களுக்கு சாமானியப்பட்ட லௌகிக்கர்கள், விரகிணிகள் துக்கத்துல வாடக்கூடிய காதலிகளுக்கு காற்றுன்னு சொன்னால் அது நெருப்பு போல சுடும். இவளுக்கு அப்படி சுட்டதாக தெரியல. அதே சமயத்துல உலகத்துல சாமானியப்பட்டவர்களுக்கு நெருப்பை தொட்டால் சுடும், இவளுக்கு நெருப்பும் சுடவில்லை. இது என்னன்னு தெரியவில்லை. இவளுடைய படி உலகத்திலிருந்து அப்பாற்பட்டதா அமைந்திருக்கிறதே. என் சிறுமான் செய்கின்றது என் கண்ணு கொன்னே, இதை என்னன்னு சொல்லுவது, எப்படின்னு புரிந்து கொள்ளுவதுன்னே தெரியவில்லையே என்று அவளுடைய அதி பிரவருத்திகள். இது சாமான்யமா உலகத்துல யாருமே இந்த மாதிரி கிடையாது, ஆனால் இவள் தன்னுடைய அந்த வரம்ப மீறி இப்படி நடந்து கொள்ளுகிறாளே என்று அந்த குணத்திலே ஈடுபட்டு தன்னுடைய பெண்ணுடைய பெருமையை தாயார் இந்த பாசுரத்துல இப்படி விவரிக்கிறாள். மேலே 4வது பாசுரம். ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமொழி வண்ணனே என்னும் நின்ன குன்னத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்னு கூவும்.
நன்னு பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்று ஆளும் என்னினம் ஐயல்கள் செய்தார் என்னுடை கோமலத்தையே. கோமளம் அப்படின்னா ரொம்ப மென்மை கொண்டிருக்கக்கூடியவள். கோமலம்னா மிகுந்த மென்மை கொண்டிருக்கக்கூடிய பெண். கோமளவள்ளின்னு பெயர் ஆழ்வாருக்கு உண்டுன்னு திருவிருத்தத்துல தானே தம்முடைய பெயர் கோமலவள்ளின்னு தெரிவிக்கிறாளே. ஆஹா, அப்படிப்பட்ட கோமளமான மென்மையுடைய என் பெண்ணை இந்த எம்பெருமான் இப்படி மையலேத்தி மயக்கி பிச்சேத்தி அவள் என்ன செய்கிறாள், எது செய்ய தகுந்தது எது செய்ய தகாததுன்னு தெரியாத அளவிற்கு இப்படி பெருமான் ஆக்கிவிட்டாரேன்னு வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். ஒன்னிய திங்களை காட்டி பூர்ண சந்திரன் முழு நிலாவாக அந்த சந்திரன் பிரகாசிக்கிறார், குளிர்ச்சியை கொடுக்கிறார். அவரை பார்த்துட்டு காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும். இது சந்திரன் இல்ல, கண்ணனே ஒளிமணி வண்ணனே இப்படி இருக்கிறார். மணிவண்ணன் எவ்வளவு சுலபன். மணிவண்ணன்னா ஆச்சரியமான அந்த நிறம், ஒரு நல்ல நீள ரத்தனமோ பச்சை மாணிக்கமோ அதுல மரகதமோ அதற்கு எவ்வளவு ஒளி இருக்குமோ அந்த ஒளியை காட்டிலும் வசீகரிக்கக்கூடிய அழகான ஒளி கொண்டிருப்பவன் பரமாத்மா எம்பெருமான். அப்போ ஒளிமணி வண்ணன் அழகான ஆச்சரியமான திருமேனி நிறத்தை கொண்டிருப்பவனா. இந்த நிறம் இதே போலத்தான் அந்த பூர்ண சந்திரன், அதுவும் தன்னுடைய அந்த பார்க்கறதுக்கு அதனுடைய கலைகள் சேர்ந்து தன்னுடைய அந்த அழகான நிறம் குளிர்ச்சியினாலே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதா, அத மாதிரிதான் எம்பெருமானும் திகழ்கிறான். ஆகவே இந்த திங்கள் சந்திரனை காட்டி இதுதான் ஒளிமணி வண்ணன், ஒளிமணி வண்ணன் தான் இப்படி நம்மை அனுகிரகிப்பதற்கு வந்திருக்கிறார் என்று மோகிக்கிறாளாம். நின்ன குன்னத்தினை நோக்கி நெடுமாலே வாவென்னு கூவும். அடுத்து அந்த சந்திரன் அப்படி போய் தங்குவதற்கு உயர்ந்த நெடுகிய மலைகள் இருக்குமே, மலை உச்சி சிகரங்கள்ல தான் போய் சந்திரன் அப்படி இளைப்பாரும். அந்த சிகரங்கள் கண்ணில் பட்டவுடனே ஓ நெடுமாலே வாவென்னு கூவும். இது மலை அல்ல, மலைன்னு அவள் கண்ணுல படலையா, எம்பெருமானே நெடுமாலே இப்படி வந்திருக்கிறார். நெடுமாலே வாவென்னு கூவும். நெடுமாலேனா ரொம்ப நெடுகி இருப்பவர், உயர வளர்ந்திருப்பவர் என்று ஒரு அர்த்தம். மற்றொன்று பெரிய காதல் மையலோடு இருப்பவர்னு அர்த்தம். நீண்ட நெடிய காலத்திலிருந்து தொன்று தொட்டு அனாதி காலமாக நம்மிடத்துல அன்பு காட்டுபவர்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இதோ நமக்காகத்தான் இப்படி வந்து சேவை சாதிக்கிறார் போலும்னு அந்த குன்றங்கள் உயர்ந்து நெடுகி இருக்கக்கூடிய மலைகளை பார்த்து எம்பெருமானே வந்திருக்கிறார், வாரம் வாரம் அவசியம் நம்முடைய குடிசைக்கு பொன்னடி சாத்தனம்னு பெருமானை அழைக்கிறாளாம் இந்த பெண். நெடுமாலே வாவென்னு கூவும். ஏன்னா அந்த எம்பெருமானிடத்துல மிகுந்த ஈடுபட்டு அன்போடு மலையை பார்த்து எம்பெருமான்னு பிரமித்து வான் அழைக்கிறாள். நன்னு பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்னாலும். நன்று பெய்யும் மழை, மேல 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 அப்படி கொட்டி தீர்க்கக்கூடிய மழை இருக்கிறதா, அப்படி பெய்து கொண்டிருக்கிற மழையை பார்த்தால் இதோ நாரண பெருமாள் தான் வந்திருக்கிறார் என்று அந்த நாரா ஆபோ நாரா இதி புரோக்தாக ஆபோவை நரசூனவகா என்று இந்த தீர்த்தத்துல சயனித்துக் கொண்டிருப்பவன் தானே எம்பெருமான். ஆக இந்த மழை துளி அந்த நீரை பார்த்தவுடனே எப்போ இது மழை துளிகள்லாம் சேர்ந்து இவ்வளவு நீராக அமைந்திருக்கிறதோ இந்த தண்ணீர் அந்த எம்பெருமான் சயனித்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை நினைவுபடுத்தி நாரணனே வந்து விட்டிருக்கிறார், எம்பெருமான் தான் இப்படி வந்திருக்கிறார் என்று கொட்டும் மழை. அந்த மழை பிராப்த காலத்துல நன்னா பழியக்கூடிய அந்த மழையை பார்த்துட்டு நாரண பெருமாள் தான் வந்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு சந்தோஷப்படுகிறாளாம். மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலைன்னு அந்த மேகங்கள் திருவரங்கத்துல மேக கூட்டங்களை பார்த்து மயில்கள்லாம் எப்படி ஆச்சரியப்பட்டு கூத்தாடுமோ அத மாதிரி இந்த மேகங்கள் ஒன்றாக சேர்ந்து மழை வந்தெடுத்துன்னா அதை பார்த்துட்டு நாரண பெருமாள் தான் வந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டு இவளும் கூத்தாடுகிறாளாம். நன்கு சம்பிரமம் நாட்டியமாடுகிறாள் இந்த பராங்குஷ நாயகி என்று இப்படி தாயார் சொல்லி இப்படியெல்லாம் செய்கிறாள். என்னினம் ஐயல்கள் செய்தார். இந்த மாதிரி எப்படியெல்லாம் இந்த எம்பெருமான் தன்னிடத்துல இந்த பெண்ணை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாள்னே புரியவில்லையே. என் சொல்லும் வசமும் அள்ளல். இப்போ இவளை எப்படி நான் என் வசத்தில் ஆக்கி கொள்ளுவேன், என்னுடைய சொல்ல கேட்கிப்பிக்க போகும்படி நான் செய்ய போகிறேன், ரெண்டும் இல்லை. என் சொல்படியும் அவள் கேட்க மாட்டா, என் வசத்திலும் இல்லாதபடி அந்த எம்பெருமான் செய்து விட்டான் என்னுடைய கோமலத்தையே. இவள் எனக்கு பெண்ணு நான் நினைத்து கொண்டிருந்தேன், ஆனா மாறாக இப்ப அந்த எம்பெருமான் இப்படி தன்னுடைய வசத்துல இருக்குமா போலே ஆக்கிவிட்டானே. இப்படிப்பட்ட மென்மையான இந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட இந்த துக்கம் தாங்குமோ? எம்பெருமான் தன்னுடைய அனுபவத்தை முழுக்க கொடுத்திருந்தாள், அவள் நன்கு அனுபவித்து தேறி இருப்பாள். கொடுக்காமல் பாதியிலே மறைத்து கொண்டு போக இப்படி வருத்தப்படுகிறாளே என் பெண் என்று துக்கத்தோடு தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. மேலே 5வது பாசுரம். கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மேய்த்தனவென்னும் ஓம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும்
ஆமள ஒண்ணும் அறியேன் அறிவினை ஆட்டியேன் பெத்த கோமளவள்ளியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே. அந்த எம்பெருமான் மால், மால்னா கருமை நெடுமை மையல் இன்னும் பல அர்த்தங்களா. நாம எம்பெருமானிடத்துல அன்போடு இருக்கிறோம் என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். பெருமான் நம்ம இடத்துல அவ்வளவு அன்பில்லைன்னு சாமானியப்பட்டவர்கள் நினைக்கலாம். ஆனா உண்மை அப்படி அல்ல. பெருமான் தான் நம்ம இடத்துல அதீதமான அன்பு காதல் கொண்டிருக்கிறான். என்று இவன் வரப்போகிறான்னு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் எதிர்பார்த்து தான் படைக்கிறான். அப்ப நம்மிடத்துல நெடிய காலம் முன்பாகவே பெருமான் மையல் கொண்டு சந்தோஷத்தோடு நம்மை எதிர்பார்க்கிறான். அவன் வருவனான்னு அன்போடு காத்து கொண்டிருக்கிறானா. ஆக அப்படிப்பட்ட எம்பெருமான் கோமளவள்ளியை மாயோன், ஆச்சரியமான வெம்பெருமான் மால் செய்து செய்கின்ற கூத்தே. மையலேத்தி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான்குளோன்னு பாசுரமா. அப்படி அந்த எம்பெருமான் இந்த கோமளவள்ளி அவளிடத்திலே தன்னுடைய அழகு குணங்களை காட்டி காட்டி வசீகரித்து இப்படியெல்லாம் செய்கிறானே. என்ன செய்கிறாளாம் அந்த பெண்? கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மேய்த்தன வெண்ணும். ரொம்ப சின்ன கண்ணுக்குட்டி, இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்றுகளை எல்லாம் போய் அணைத்து கொண்டு கண்ணன் என்று கோவிந்தன் மேய்த்தன வெண்ணும். என்ன கண்ணுமே திணிதுகந்த காளா என்னும் கடிபொழிசூழ் கணபுரத்தன் கனியன்னு பாசுரமா. பசுமாடு கன்றுகளை மேய்க்கிறதுல கன்று குட்டியை மேய்க்கிறதுல தான் இன்னும் ஆனந்தம் அதிகமா எம்பெருமானுக்கு. பசுமாடுகள் வயதிலே மூத்தது, கன்றுகள் வயதிலே இளையதா. இளைய கன்றுகளை மேய்த்தால்தான் இன்னும் சந்தோஷமா இருப்பாராம் எம்பெருமான். வயசான பசுமாடுன்னா தன்னை தானே பாதுகாத்து கொள்வதற்கு முயற்சி செய்யும். ஆனா கன்று குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது, கண்ணனையத்தான் அனைத்திற்கும் எதிர்பார்க்கும். ஆக கன்றுகளை மேய்ப்பறச்ச கண்ணனுக்கு மிகுந்த சந்தோஷமா. அதை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பராங்குஷ நாயகி கன்றுக்குட்டியை பார்த்தால் அந்த கோமளவான் கண்ணை புல்கி, கன்றுகள்லாம் வருகிறதுன்னா கண்டிப்பா கோவிந்தன் இங்கத்தான் இருக்கணும். இந்த பசுமாட்டை விட்டு அவன் தனியா இருக்க மாட்டான். அதிலும் கன்றுக்குட்டியை விட்டு அவன் தனித்து இருக்கவே மாட்டான். எப்ப கன்று இருக்கிறதோ கண்ணன் வந்து விட்டார், இங்குதான் இருக்கிறார், கோவிந்தன் மேய்த்தன. இந்த பசுமாடு கன்றுகளை எல்லாம் கோவிந்தன் தான் மேய்த்தது, அவனாலே மேய்க்கப்பட்டதுதான் இந்த பசுமாடு கன்றுகள்ங்கிற அளவிற்கு ஒரு ஊற்றத்தோடு பராங்குஷ நாயகி தெரிவிக்கிறாள். கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் மேய்த்தன வேணும். அது என்றோ பிருந்தாவனத்துலன்னா அவர் மேய்த்தார்னா அல்ல. இப்ப இவளுக்கு இருக்கக்கூடிய அந்த தசை நிலை என்னன்னா, எதை பார்த்தாலும் இன்று இப்பொழுது நடக்கிறது. இதோ இந்த கன்றுக்குட்டியை கோவிந்தன் தான் மேய்க்கிறான்கிற அளவுக்கு ஒரு ஊற்றத்தோடு பக்தியோடு அனுபவித்து தெரிவிக்கிறாள். போம் இளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும். கண்ணுக்குட்டி அணைத்து கொண்டால் அது இளங்கன்றா, அதனால துள்ளுகிறது, விளையாடுகிறது. அப்படி துள்ளி குதிக்கவே அருகே இருந்த அந்த சரகுகள், இலை சரகு அதெல்லாம் நகர அதிலிருந்து ஒரு பாம்பு நெளிந்து ஓடுகிறதாம். போமிள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்க இதென்னும். ஆச்சரியமா அந்த பாம்பு நெளிந்து போன உடனே ஆதிசேஷன் என்னோ பெருமானுடைய படுக்கை என்னோ போகிறது, என்ன அதற்கு பின்னாடியே தொடர்ந்து போகிறாளாம். எப்ப இந்த படுக்கை போகிறதோ நிச்சயம் படுக்கை உடையவன் இதை விரித்து கொண்டு படுக்கக்கூடிய எம்பெருமானும் இதற்கு பின்னே தான் இருக்கணும். அவனை நோக்கித்தான் இது போகும். அப்ப இதற்கு பின்னாடி போனா அந்த பெருமானை சேவித்து விடலாம். போமிள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும் என்ன அனுபவிக்கிறாள். இங்கதான் ஒரு தமிழர் எழுந்திருந்து ஆக்ஷேபம் பண்ணார். ஆழ்வார் கலங்கி இருக்கிறார்னா இந்த பாசுரத்தை பார்த்தா கலக்கமாகவே தெரியலையே. கண்ணுக்குட்டினா போய் அணைத்து கொள்ளுகிறார், பாம்புன்னா பயந்து தூரக்கவே இருந்து அதற்கு பின்னாடி தொடர்ந்து போகிறாரே தவிர கட்டி கொள்ளவில்லையே. மயக்கத்துல மோகித்திருந்தார்னா இதையும் தான் அணைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்க, ஐயோ உனக்கு பக்தியை பத்தி என்ன தெரியும், பக்தி மேலீட்டில் அவர் இருக்கார். இந்த பாம்பு ஓடி போயிடுது. போமிள நாகத்தின் பின் போய் அது மட்டும் ஒரு இடமா இருந்து ஆழ்வாரை பார்த்து கொண்டிருந்ததுன்னா இவரும் அந்த பாம்பை கட்டி கொண்டிருப்பார். ஆஹா பெருமானுடைய படுக்கையா நீ என்ன அணைத்து கொண்டுதான் இருப்பார். அதுதான் எங்க கையில பிடிக்க போகிறார்களோன்னு பயந்து கொண்டன்னா ஓடுகிறது. ஆகவே ஆழ்வாரால அணைக்க முடியாமல் போயிட்டே தவிர ஆழ்வார் கலங்கித்தான் இருக்கிறார், பக்தி மேலீட்டிலே உருகி கொண்டிருக்கிறார். இது தெரியாமல் பேசுகிறாயே என்ன அங்க வியாக்கியானத்துல ஆச்சாரியர் தெரிவித்தாராம். போமிள நாகத்தின் பின் போய் அவன் கிடக்க ஈதென்னும் ஆமள ஒன்னும் அறியேன், ஆமளவு ஒன்றும் அறியேன். என்ன ஆக போகிறதுங்கிறதே தெரியலையே. இப்படியே பைத்தியம் பிச்சு ஏறிக்கொண்டு போனால் பெருமானம் வந்து சேவை சாதிக்கவில்லைன்னு சொன்னால் அடுத்து பிராணனே போய்விடுமோ என்கிற நிலை ஆகிவிடுமோ என்னமோ. அறிவினை ஆட்டியேன் பெத்த மிகுந்த பாப்பத்தை செய்திருக்கக்கூடிய நான், என்ன சாமானிய பாப்பமா இருந்தா இப்படி என் பெண் துக்கப்படுவதை நான் பார்த்திருக்க மாட்டானே. அவளும் துக்கப்பட்டு அந்த துக்கத்தை நான் பார்த்து நானும் துடைக்கும்படி எத்தனை பாப்பத்தை நான் பண்ணியிருக்கேனோ. அறிவினையாட்டி என் பெத்த கோமளவள்ளியை மாயோன் மால் செய்து
செய்கின்ற கூத்தே. ஆச்சரியமான குணங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இப்படி செய்கிறாரே, என்ன ஆகுமோன்னு தெரியவில்லையே என்று வருத்தத்தோடு தெரிவிக்கக்கூடிய பாசுரம் 5வது பாசுரம். மேலே 6வது, கூத்தர் குடமெடுத்தாடில் கோவிந்தனாம் எனா ஓடும் வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்று மையாக்கும் ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணை ஈதென்னும் பேச்சு முளை சுவைத்தார்க்கு என் பெண்கொடி ஏறிய பித்தே. பேச்சு முளை சுவைத்தார், பூத்தனையினிடத்துல பால் உண்டு, பூத்தனையே முடித்தவர் கண்ணன். அந்த கண்ணன் இடத்துல என் பெண் கொடி ஏறிய பித்தே. இது கொடி போன்ற பெண்ணா, மால் தேடி ஓடும் கொழுந்ததே போன்னதே கோள் தேடி ஓடும் மனம்னு பாசுரம். ஒரு கொடின்னா கொள் கொம்ப நாடித்தானே இருக்கும். இப்போ அந்த பேச்சு முளை சுவைத்த கண்ணன் எம்பெருமான் தான் கொம்பாக இருக்கிறார். என் பெண் கொடி இவளோ கொடியாக இருக்கிறாள். அப்போ இந்த கொடி அந்த கண்ணனாகிற கொம்பையை எதிர்பார்த்து எப்போது சேரப்போகிறோன்னு இருக்கிறாள். கூத்தர் குடமெடுத்தாடில், கூத்தர் இடையர்கள் அவர்கள்லாம் கூத்தாடுகிறார்கள். அப்படி கூத்தாடுகிறத பார்த்தால் கோவிந்தனாம் எனாவோடும், கோவிந்தனே கூத்தாடுகிறான் நினைத்து கொண்டு பின்தொடர்ந்து ஓடுகிறாராம். இடையர்கள் இந்த இடத்துல கூத்தாடினார்களான்னு கேள்வி. ஏன்னா பிருந்தாவனத்துல இடையர்கள் கூத்தாடுவார்கள். அவர்களுக்கு நிறைய செல்வம் அதிகமாச்சுன்னா அந்த ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடாக அந்த கூத்து ஆடுவது, அதாவது அந்த பானைகளை வைத்து கொண்டு கும்பநாட்டியம் என்ன குடக்கூத்துன்னு ஆடுவது அவர்களுக்குன்னு இயற்கை சுவாவம். அதே மாதிரி அந்தணர்களுக்கு தனம் மிஞ்சித்து செல்வம் மிஞ்சித்துன்னா யாகத்தையா செய்வார்களாம். அதே போல இடையர்களுக்கு தனம் மிஞ்சியதுன்னு சொன்னால் குடக்கூத்து ஆடுவார்கள். அது மாதிரி இப்ப கூத்தாடணும். ஆழ்வார் திருநகர்ல யார் கூத்தாட போறா? ஆழ்வார் இருக்கிறதோ திருக்குறுகூரிலே. இங்க அந்த மாதிரி கூத்தர் ஆடுவார்களான்னா இந்த ஊர்ல சட்டம் போட்டிருக்கலாம், யாரும் குடக்கூத்தே ஆடக்கூடாது. ஏன்னா ஆழ்வார் குடக்கூத்து ஆடினா அப்படியே அவர் மயங்கி விழுந்துடுவார். அதனால ஆழ்வாருடைய பிராணனுக்கே ஆபத்துன்னு உள்ளூர்ல யாரும் குடக்கூத்து ஆடக்கூடாதுன்னு தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். அப்ப யாரோ வெளியூர்காரர்கள் வழிப்போக்கர்கள் அவர்கள் இந்த சட்டம் தெரியாமல் அங்க குடக்கூத்து ஆட ஆச்சு. என் பெண் இப்படி ஆகிவிட்டாள். கூத்தர் குடமெடுத்தாடில் கோவிந்தனாம் எனாவோடும். அவர்களுக்கு பின்னையே போய் கோவிந்தன் 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 கண்ணன் தான் இப்படி கூத்தாடுகிறார் பாருங்கள் பாருங்கள்னு அப்படி அவள் பின்னாடி ஓடுகிறாள். வாய்த்த குழலோசை கேட்கில், குழலோசை காதிலே செவிப்பட்டவாறே மாயவன் என்று மையாக்கும். அந்த எம்பெருமானுடைய குழலோசை என்னோ இது, எம்பெருமானுடைய அந்த திவ்யமான வேணுகானமன்னோ இது. நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர்கள் இதோர் அற்புதம் கேளீர், கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதுகளிப்ப உடலுள் அவிழ்ந்து எங்கும் காவலம் கடந்து கயிறு மாலையாகி கவிழ்ந்து நின்னனரேன்னு பாசுரம். கூத்தன் அந்த எம்பெருமான் குழல் ஊதின பொழுதோ இப்படியெல்லாம் எல்லோருமே மயங்கி விழுந்தனர்னு பெரியாழ்வார் திருமொழியில தெரிவிக்கிறார். அதை போலத்தான் இங்கேயும் அந்த குழலோசை கேட்டால் கண்டிப்பா இது கோவிந்தன் எம்பெருமான் என்று அந்த எம்பெருமானிடத்துல ஈடுபடுகிறாள். வாய்த்த குழல் ஓசை கேட்கில் மாயவன் என்ன மையாக்கும். எம்பெருமான் தான் இதோ இப்படி அந்த குழல் ஓசையினாலே அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். இன்னாருக்குத்தான் இந்த குழல் ஓசை சந்தோஷத்தை கொடுக்கணும்னு பெருமான் அப்படி கட்டுப்பாடெல்லாம் வச்சுக்கலையே. தான் பாட்டுக்கு குழலை ஊதி, அது தேவர்களா இருக்கட்டும், சாமானியப்பட்ட திரியக்குகள் விலங்குகளாக இருக்கட்டும், மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அனுபவிக்கட்டும் தானே குழலோசையை ஊதினார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இதோ குழலோசையை ஊதி நம்மையும் அழைக்கிறார் என்று அந்த இசை செவிப்பட்ட உடனே இதோ எம்பெருமான் தான் இந்த இசையாக இருக்கிறார், கோவிந்தனே வந்திருக்கிறார், மாயவனான எம்பெருமானே என்று மையலேறி மயங்குகிறாராம். ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணை ஈதென்னும். இடையர்கள் ஆய்ச்சியர்கள் ஆய்ப்பெண்கள் அவர்கள் கையில வெண்ணையை பார்த்துட்டாள்னா அவன் உண்ட வெண்ணெய் ஈதென்னும் வியாக்கியானத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார்கள். அப்ப பிராமணர்கள் பிராமணிகள் கையில வெண்ணெய் வைத்துக் கொண்டிருந்தால் கண்ணன் சீண்ட மாட்டான் போலும். ஆய்ச்சியர்கள் வெண்ணையா இருந்தா தான் சந்தோஷமா அத்த எம்பெருமான் சீகரிப்பன். ஆகவே ஆய்ச்சியர் வெண்ணைகள் காணில், இடையர்கள் கையில வெண்ணையை பார்த்துட்டார்னா அவன் உண்ட வெண்ணெய் ஈதென்னும். அவன் உண்ட வெண்ணெய், அவன் அமுது செய்த வெண்ணெய் இது என்ன தெரிவிப்பலாம். எப்படி இருக்க முடியும்? அவன் அமுது செய்தாச்சுன்னா திருவயித்துக்குள்ள போயிருக்குமே, அப்ப இன்னும் கையில வெண்ணெய் மிஞ்சி இருக்குமான்னா இப்ப இது என்ன வெண்ணெய்? அவன் உண்ட வெண்ணெய்ன்னு எப்படி தெரிவிக்கிறாள்னா கையில வெண்ணெய வாங்கி விரலோடு வாய் தோய்ந்த வெண்ணெய் கண்டு அன்னு ஆய்ச்சி விரலோடார்க்க என்ன பாசுரமா. கையில வெண்ணெயை எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கணும்ன்ற சமயத்துல ஒருத்தி பிடிச்சுட்டா. பிடிச்சு கொண்டு போய் கையும் மெய்யுமா கொண்டு போய் யசோதை இடத்துல காட்டின உடனே கட்டி போட்டுட்டா. காலை தூக்கினா காலில் அடி, கையை தூக்கினா கையில அடி என்ன மிரட்டி அந்த எடுத்த வெண்ணெயை வாய்க்குள்ளேயும் போட்டுக்க முடியாமல்
கீழையும் போட முடியாமல் கையிலேயே வைத்துக்கொண்டு கண்ணன் ஆச்சரியமா நின்ற நிலை இருக்கிறதே, அதை மனதிலே கொண்டுதான் ஓ ஆய்ச்சியர்கள் கையில வெண்ணெய் இருக்குன்னா கண்டிப்பா கண்ணன் உண்ட வெண்ணையாகத்தான் இது இருக்க முடியும் என்று அந்த கண்ணன் உண்ட வெண்ணெய் அவன் உண்ட வெண்ணெய் ஈதென்னும் பேச்சு முளை சுவைத்தார்க்கு என் பெண் கொடி ஏறிய வித்தே. பூதனா நிரசனத்திலே தன்னை தானே ரட்சித்து கொண்டான். நல்லவேளை பூதனை வந்த சமயத்துல எம்பெருமான் தன்னை தானே ரட்சித்து கொண்டானே. அந்த பூதனினுடைய பாலை உண்டு தானே போயிருந்தால் பிருந்தாவனம் அத்தனையும் மொத்தமும் மண்ணோட மண்ணா போயிருக்கும். அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற கோபிகைகளுக்கு ஒண்ணும் வரக்கூடாது, ஆயர்கள் எல்லாம் நன்னா இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு தான் பெருமான் தன்னை காத்து கொண்டார். பெருமான் தன்னை ரட்சித்து கொண்டது எதற்குன்னா இந்த பெண்கள் எல்லாம் சுகமா இருக்கணும், இவர்களுக்கு கலக்கம் வரக்கூடாது, துடிக்க கூடாது, துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் தன்னை ரட்சித்து கொண்டாராம். அப்படி பிரான் உபகாரகன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இன்று இப்படி என்னிடத்திலே இந்த முகத்தை காட்டாமல் இன்னும் உபகாரம் செய்யாமல் இருக்கிறாரே. ஆக பேச்சு முளை சுவைத்தார்க்கு என் பெண்கொடி ஏறிய பெத்தே. தன்னை தான் ரட்சித்து கொண்டார் அன்று, இன்று ஏனோ வரவில்லை, சரி வருவார் என்று பித்தேறி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என் பெண்ணுன்னு சொல்லுவது 6வது பாசுரம். ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பெண்ணும் நீரு செவ்வே இடக்காணில் நெடுமால் அடியார் என்னோடும் நாறு துழாய் மலர்காணில் நாரணன் கண்ணி ஈதென்னும் தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனலே இத்திருவே. தேறினாலும் சரி, தேராவிட்டாலும் சரி, உணர்ந்திருந்தாலும் சரி, மயங்கி இருந்தாலும் சரி, எம்பெருமானை விட்டு மற்றொரு தத்துவத்தை நாடமாட்டாள். பெருமானை விட்டு வேறு தேவதாந்தரமோ மற்ற யாரையும் நாடமாட்டாள் இவள். அதத்தான் தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனலே இத்திருவே. இத்திருவேன்னா என்னுடைய பெண் திருவோ, அதாவது யார் பிறந்திருக்கிறாள்னு தெரியவில்லையே. மகாலட்சுமி தாயாரே வந்து பிறந்தாளோ, பூமி பிராட்டி வந்து பிறந்தாளோ, நீலாதேவி பின்னைகொள் நிலமாமகள்கொள் திருமகள்கொள் பிறந்திட்டாள் என்று இவளுடைய பெருமையை பார்க்கிறச்ச இவள் யாருன்னே தெரியவில்லையேன்னு சொல்லக்கூடிய பாசுரமா. ஆக திருவுக்கு ஒக்குபவள் இவள். திருவின் மகாலட்சுமியினுடைய அந்த பெருமை பராங்குஷ நாயகிக்கும் உண்டா, அதை காட்டிலும் ஒரு பெருமை இவளுக்கு அதிகமா. இத்திரு எப்படிப்பட்டவள்னா இருவரை பற்றும். அத்திரு மகாலட்சுமியாக இருப்பவள் ஒருவனை பற்றும். எம்பெருமான் ஒருவனை பற்றுபவள் ஸ்ரீதேவி நாய்ச்சியார். ஆனா இத்திருன்னு சொல்லக்கூடிய பராங்குஷ நாயகியோ இருவரை பற்றும், திருமாலை பற்றும். திருவோடு கூடின அந்த பரபிரம்மம் பரமாத்மாவை பற்றுமா. இத்திருவே மாயோன் திறத்தனலே, எம்பெருமானுக்கே வசப்பட்டிருப்பவள், எம்பெருமானுக்கே ஆட்பட்டிருப்பவள். எப்பொழுதுன்னா நன்னு உணர்ந்திருக்கிற சமயத்திலே சற்று மயங்கி இருந்தாள் வேற யாருக்காவது ஆட்பட்டிருப்பாள் அல்லங்கிற. எந்த சமயத்திலும் பெருமானுக்கே ஆட்பட்டிருப்பவள். ஏறிய பித்தினோடு, பெரிய பைத்தியம் ஏறிவிட்டது, பித்து பிடித்து விட்டது, எம்பெருமான அடைந்தன்றி இனி நிற்க முடியாதுன்னு அப்படி ஒரு மையல் அன்பு. எல்லா உலகும் கண்ணன் படைப்பெண்ணும். இந்த ஜெகத்து முழுக்க கண்ணன் தான் சிருஷ்டித்தான். ஸ்ரீமன் நாராயணன் பரபிரம்மம் அவரன்னோ சிருஷ்டித்தார்னா இல்ல, கண்ணன் தான் சிருஷ்டித்தாராம். மகாபாரதத்துல பீஷ்மரே அப்படித்தான் தெரிவிக்கிறார். கிருஷ்ணஸ்யேவஹி கிருதே கிருஷ்ணயேவஹி லோகானாம் உற்பத்தி அபிசாத்தியச்ச. கண்ணன் தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் படைப்பாளி, அவர்கிட்ட இருந்தா இந்த ஜெகத்து உண்டாயித்து, மேலும் பிரளயத்துல அவரையே போய் அடைய போகிறதுன்னு கண்ணனை பத்தி அப்படி உபதேசிக்கிறார். ஆக கண்ணன் படைப்பு, இந்த ஜெகத்து முழுவதும் கண்ணனாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது என்று உயர்ந்த அந்த அன்போடு பெரிய அந்த மையலோடு பராங்குஷ நாயகி அப்படி அறிவிக்கிறாளாம். இப்ப சாஸ்திர வாசனை நன்கு தெரிந்தவள், மயங்கி இருந்தால் கூட தெளிவாக இந்த ஜெகத்து முழுக்க கண்ணன் படைப்பு என்பது தெளிவா தெரிவிக்கிறாள். நீரு செவ்வே இடக்காணில் நெடுமால் அடியார் என்னோடும். அந்த நீர் அதாவது விபூதி, அந்த திருநீருன்னு சொல்றாளே அந்த நீரு, அந்த விபூதி சாம்பல், அதை குறுக்கத்தான் பூசிப்பவர்கள் அந்த சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எல்லோரும். ஆனால் யாரோ ஒருத்தர் புதிதாக வந்திருப்பவர், சைவ மதத்துல ரொம்ப பழகியவரெல்லாம் இல்ல, புதுசா வந்து சேர்ந்திருப்பவர் இந்த விபூதியை கொடுத்து பூசிக்கோன்னு சொன்ன உடனே அவர் குறுக்க பூசிக்க தெரியாமல் நெடுக்க உயர ஊர்த புன்றமாக பூசிக்கொண்டு விட்டார். அது கண்ணில் பட்டு நீரு செவ்வே இடக்காணில் நெடுமால் அடியார் என்னோடும். ஆகா இவள் நெடுமாளுடைய அடியவர், பாகவதர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று அவனை பின்தொடர்ந்து ஓடுகிறாளாம் பராங்குஷ நாயகி. அவர் இட்டு கொண்டிருக்கிறதோ விபூதி, அதை கூட பாராமல் பெருமை அது குறுக்கா நெடுக்க இட்டு கொண்டிருக்கிறாருங்கிறத மட்டும் பார்த்து ஓ திருமாலுடைய அடியவர்னு போகிறாரேன்னா ஏதோ ஒரு துளி ஒரு தொடர்பு சம்பந்தம் இருந்தாலும் ஒரு ஒற்றுமை இருந்தாலும் போருமா. அதை கண்டே மயங்கி விடுபவள் இந்த பராங்குஷ நாயகி. ஆக நெடுமாள் அடியார் என்னோடும், ஸ்ரீ வைஷ்ணவர் தான் இப்படி வந்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டு
பின்தொடர்ந்து ஓடுகிறாள். அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய கைங்கரியம் வேணுமே, ஸ்ரீபாத தீர்த்தம் வேணுமேன்னு அன்போடு பின்தொடர்ந்து ஓடுகிறாள். நாறு துழாய் மலர்காணில் நாரணன் கண்ணி ஈதென்னும், நல்ல வாசனை பரிமளம் வீசக்கூடிய திருத்துழாய் அந்த மாலை கண்ணில பட்டுதுன்னா இது நாராயண பெருமாளுடைய மாலையாகத்தான் இருக்க முடியும், மற்ற தேவதைகளுடைய மாலையா இருக்க முடியாது. ஸ்ரீமன் நாராயணனுடைய சம்பந்தம் பெற்ற திருத்துழாய் மாலையாக இருந்தால்தான் இந்த நறுமணம் வீசும். ஆக நாறு துழாய் மலர் காணில் நாரணன் கண்ணி ஈதென்னும், இது தெளிவாகவே இருக்கே. திருத்துழாய்னு சொன்னாலே அது மற்ற தெய்வங்களுக்கு கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் ஒருத்தருக்குத்தான். அப்ப இது உணர்ந்திருந்து சொல்லக்கூடிய வார்த்தை. மயங்கி இருந்தாலே ஜெகத்தெல்லாம் கண்ணன் படைப்புன்னு தெளிவா சொல்லுபவள், தெளிவா இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் மாலையை பார்த்தால் கண்டிப்பா இது நாராயணன்னு தானே சொல்லுவா. அதுல இன்னும் தயக்கமே கிடையாது, கலக்கமும் இல்லையே. ஆக நாறு துழாய் மலர் காணில் நாரணன் கண்ணி ஈதென்னும், தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனலே இத்திருவே. அப்ப அந்தந்த வஸ்துக்களை பார்க்கிறச்ச சற்று ஒரே ஒரு தன்மையில பரமாத்மாவோடு ஒப்பிடலாம்படி இருந்தாலும் நிச்சயம் பரமாத்மாதான்னு இவள் மயங்கி அனுபவிக்கிறாள். இல்ல முழுக்கவே இந்த பொருள் பெருமானுடைய சம்பந்தப்பட்டதுதான்னு சொன்னால் கலக்கமே இல்லாது நாராயணன்னு தெரிவிக்கிறாள். அப்ப தேறின சமயத்திலும் தேராத சமயத்திலும் நல்ல கலங்கி இருக்கிற சமயத்திலும் உணர்ந்து தெளிவாக இருக்கக்கூடிய பொழுதிலும் எப்பொழுதும் நாராயண பெருமாளுக்கே ஆட்பட்டிருப்பவள் என் பெண் என்று அவளுடைய பெருமையை சொல்லி, இப்படி இருப்பினும் அந்த பெருமான் இன்னும் அனுகிரகிப்பதற்கு வரவில்லையே, அவளுக்கு அவன் அந்த எம்பெருமான் இன்னும் அனுகிரகிக்கவில்லையே என்பதை இந்த பாசுரத்துல பராங்குஷ நாயகியினுடைய தாயார் தெரிவிக்கிறாள். மேலே 8வது பாசுரம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும், உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்ன துள்ளும், கருவுடை தேவில்களெல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும், வெறுவிலும் வீழ்விலும் ஓவா கண்ணன் கழல்கள் விரும்புமே. கண்ணனுடைய கழல்கள் திருவடிகளைத்தான் எப்பொழுதும் விரும்பி இருப்பவள் என்னுடைய பெண். திருவுடை மன்னரை காணில், ராஜாக்கள் க்ஷத்ரிய அரசர்கள் ஜெகத்தையெல்லாம் நன்கு பரிபாலிப்பவர்கள், அப்படிப்பட்ட அரசர்களை பார்த்தா இவளுக்கு என்ன தோணும்னா திருமாலை கண்டேனே என்னும். இந்த ராஜா இன்னான், இவனுடைய பெயர் இது, இதெல்லாம் மனசுல படாதான். க்ஷத்ரிய அரசன் நல்ல ஒரு செங்கோலாட்சி புரியக்கூடிய ஒரு ராஜாவை பார்த்தால், ஓ திருமால் ஸ்ரீயப்பதியே வந்திருக்கிறார், சர்வேஸ்வரன் ராஜாதிராஜ சர்வேஷான்னு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் இதோ இப்படி எழுந்தருளுகிறார் என்ன அந்த பெருமானே என்ன நினைத்து கொண்டு சேவிப்பலாம். திருவுடை மன்னரை காணில், அப்படி யாரானோ கண்டவர்கள் அனுபவித்தவர்கள் உண்டான்னா நாதமுனிகள்ங்கிற ஆச்சாரியர், அவர் பல இடங்கள்ல இந்த மாதிரி ராஜாக்களை பார்த்து மோகித்திருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தேர அங்க இருக்கக்கூடிய அரசன் காட்டு மன்னார் கோவிலுக்குன்னு வந்து பெருமானை சேவிப்பார், நாதமுனிகளையும் சேவிப்பார். அப்படி வந்த சமயத்திலே புறப்பட்டு யானை பெயர்ல புறப்பட்டு போகணும். யானையினுடைய முதுகு கழுத்துக்கு மேல ஏறி அமரணும்னா சாமந்தன், சாமானிய மந்திரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பணியாள் தொண்டர்கள், அவன் வந்து தன்னுடைய தோளை கொடுத்து, தோல்ல இந்த அரசன் ராஜாவானவன் தன்னுடைய காலை வைத்து ஏறி அவன் தலைக்கு மேல ஏறி யானையினுடைய முதுகுக்கு மேல போய் ஏறி அமரணும். இதை பார்த்துட்டு நாதமுனிகள் மயங்கியே போய்விட்டார். எங்க பரமபதத்துல சேன முதலியார் தன்னுடைய திரு கையை கொடுக்க, திரு தோளை கொடுக்க, பரமபதநாதன் அவருடைய தோல்ல தன்னுடைய திருவடிகளை வைத்துத்தான் கீழே இறங்குவதோ மேலே ஏறுவதோ செய்வரான். அப்படி பரமபதநாதனை போல இப்பேற்பட்ட பெருமை இங்கு தெரிகிறதே, என்ன எம்பெருமானே இப்படி செய்கிறாரோன்னு மயங்கி விட்டாரா நாதமுனிகள். அது ஒரு சமயம். மற்றொரு சமயம் அந்த அரசன் தன்னுடைய மனைவி பணியாட்கள் தொண்டர்களோடு வந்து சென்ற பிற்பாடு இரு சிறுமிகள் வந்து நாதமுனிகளிடத்துல விண்ணப்பித்தார்கள். ஒரு வில்லி, அவனோடு கூட ஒரு வில்லி, தன்னுடைய இரு வில்லிகள், கூட ஒரு பெண்மணி, கூட ஒரு குரங்கு, இப்படி 4வராக வந்து உம்மை தேடி விட்டு சென்றார்கள். இந்த வார்த்தையை சொன்ன உடனே, ஓ சக்கரவர்த்தி திருமகன் லக்ஷ்மணன் இளையாழ்வாரோடு சேர்ந்து, ஜானகி மாதா சீதா பிராட்டியோடு சேர்ந்து, திருவடி ஆஞ்சநேயனோடு சேர்ந்து வந்திருக்கிறார்கள் போலும். ஐயோ நான் இழந்து விட்டேனே, எங்கே எங்கேன்னு தேடிக்கொண்டு பின்னே போய் இதோ போகிறார்கள்ங்கிற அந்த சொல் காதிலே விழ, நீண்ட ரொம்ப தூரத்திற்கு சென்று பல காலம் தேடியும் கிடைக்காமல் போகவே அங்கேயே பிராணனை விட்டார், அங்கேயே பரமபதித்தார் என்று சரித்திரம். ஆக இப்படி அரசர்கள் அவர்கள் எல்லாம் விஷ்ணுவினுடைய ஒரு அம்சத்தை பெற்றிருப்பவர்கள். ஏன்னா ராஜாவாக இருந்து அரியணையில அமர்ந்து ராஜ்யத்தை பார்க்கணும்னா மற்ற யாருக்கும் அந்த பாலன சாமர்த்தியம்ங்கிறது கிடையாது. ரட்சிக்கணும், நன்கு நாட்டை ரட்சிக்கணும்னா ரக்ஷணம்ங்கிற அந்த தொழிலே பரமாத்மாவுக்குத்தான் இன்றி அமையாதது. காக்கும் கடவுள் கண்ணனம்பெருமான் தான். ஏன்னா படைப்பதற்குத்தான் பிரம்மா, அழிப்பதற்கு ருத்ரன், காப்பதற்குன்னு சொன்னாலே விஷ்ணு தானே வரணும்.
விஷ்ணுவினுடைய சம்பந்தம் பெற்றிருப்பவர்கள் தான் காக்க முடியும். ஆகவே அரசர்கள் அரியணையில் அமர்ந்திருப்பவர்கள் யாராக இருப்பினும் அவர்களுக்கு விஷ்ணுவினுடைய அருள் கண்டிப்பாக உண்டா? அந்த ஏகதேசம் ஒரே ஒரு தன்மையை மட்டும் வைத்துக்கொண்டு இவர் அரசன்னே பார்க்கலையா பராங்குஷ நாயகி, திருமாலே வந்திருக்கிறார் என்று மயங்குகிறாள். திருமாலை கண்டேனே என்னும் ராஜாவை பார்த்து ராஜான்னு சொல்லலையா, ஓ ஷியப்பதியை பார்த்தேனே, இதோ திருமகள் கேழ்வன் வந்திருக்கிறாரே என்ன அப்படி மயங்கி விழுகிறார். உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்ன துள்ளும். காயாம்பூ, அதே மாதிரி நிறைய புஷ்பங்கள் இருக்கே பல வண்ணங்கள்ல, செண்பகம், மல்லிகை, செங்கழுநீர், குவளை என்ன பல புஷ்பங்கள் இருக்கா, அல்லிப்பூ, இப்படி பல புஷ்பங்கள், அதே போல பல பதார்த்தங்கள், பல பல அழகான கண்ணை பறிக்கக்கூடிய வண்ணங்கள், நிறங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய பல பொருள்களை ஒன்றாக சேர்த்து பார்த்தால், ஓ பரமாத்மா உலகளந்த எம்பெருமான் தான் இப்படி சேவை சாதிக்கிறார். உருவுடை வண்ணங்கள் காணில், நல்ல உருவம், ரூபம், வண்ணங்கள், அந்த நிறங்கள் எல்லாம் நம்ம கண்ணை அப்படியே பறித்து இழுத்து கொண்டு சொல்கிறதே, அப்படிப்பட்ட ஆசைப்படத்தக்க வண்ணங்களை ஒன்றாக பார்த்தால், ஓ உலகளந்த எம்பெருமான் தான் இப்படி சேவை சாதிக்கிறான். இது ஏதோ வெறும் நிறங்கள் கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள் என்ன மனசுல படலையாம். உலகத்தை எல்லாம் தாவி அளந்த எம்பெருமான் தான் இப்படி சேவை சாதிக்கிறார்னு ஆழ்வாருக்கு நினைக்க மனசுல அப்படி தோன்றுகிறது. ஏன் உலகளந்த எம்பெருமானுக்கும் பல நிறங்கள் வண்ணங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, ஓங்கி உலகளந்த எம்பெருமான்னு சொன்னால் அவனிடத்துல எத்தனை வண்ணங்கள் சேர்ந்தது தெரியுமோ. அவனுடைய கரிய திருமேனி, அவனுடைய திருமார்பில பல வண்ணங்கள், ரத்தனங்கள் பதிந்த ஹாரங்கள், திருமார்பில மகாலட்சுமி தாயார் மின்னல் வெட்டினா போலே அழகான திரு அதரம், திரு கைகள் எல்லாம் தாமரையை போன்ற வண்ணம், சிவப்பு நிறம், மேலே கைகள்ல பிடித்திருக்கக்கூடிய திவ்யாயுதங்கள், ஒரு பக்கம் சூரியன் தகதகக்கிற தங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் தங்க நிறத்தை வெளிக்காட்டுகிறார். பாஞ்சசன்யம் பால் போன்ற வெண்மையை காட்டுகிறார். இவரோ கரிய நிறம், இவரிடத்துல இருக்கக்கூடிய திருமேனி பச்சை நிறம் வீசுகிறது. நடுவில் ஆங்காங்கு தாமரை புஷ்பத்தை போல அவயவங்கள் இருக்கிறது. பல நிறங்கள், இத்தனை வண்ணங்களும் ஒன்று சேர்ந்தால் கண்ணை பறிக்குமே. ஆக உலகளந்த எம்பெருமான் தான் இப்படி பல நிறங்களோடு வந்து சேவை சாதிக்கிறானாக என்று ஆழ்வார் மயங்குகிறார். உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்ன துள்ளும், துள்ளி சந்தோஷப்படுறாளாம். உலகளந்த பெருமான நான் சேவிச்சுட்டேன், யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், எனக்கு கிட்டியதேன்னு துள்ளி சந்தோஷப்படுகிறாள். சிறு கண்ணுக்குட்டி எப்படி துள்ளி விளையாடுமோ அத மாதிரி ஒரு சந்தோஷமா பராங்குஷ நாயகிக்கு, இதோ உலகளந்த எம்பெருமான் எனக்காக இப்படி சேவை சாதிக்க வந்து விட்டானேன்னு ஆனந்தப்படுகிறாள். கருவுடை தேவில்கள் எல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும், எங்கேயான ஒரு சின்ன ஒரு இடத்துல கல் புதைக்கப்பட்டு வைத்திருந்தாள் அப்படின்னு அர்த்தம் சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கருவுடை தேவில்கள்னா கர்ப்ப கிரகம், அதுல ஒரு சிலையை வைத்து வழிபடுகிறார்களா, எங்கேயோ ஒரு சின்ன இடம், அந்த இடத்துல ஒரு சிலையை வைத்து வழிபடுகிறார்கள். எதோ தெய்வத்துக்கு சிலை இருக்கிறதே, செங்கலை வச்சு வழிபடுவது உண்டு, கருங்கல்ல வச்சு வழிபடுவது உண்டு, இந்த மாதிரி என்னென்னமோ வழிபாடுகள் ஆங்காங்கு சின்ன சின்ன தெய்வங்களுக்கு நடத்தப்படுகிறதா. இதெல்லாம் இவளுக்கு கண்ணில் பட்டுதுன்னா, ஓ பரமாத்மா தான் இன்னென்ன மாதிரி இருக்கிறார்னு அவளுக்கு தோணுமா. அது ஏதோ சாமானியப்பட்ட தேவத்தை வேறு தேவத்தைன்னு எல்லாம் மனசுல படாது. கருவுடை தேவில்கள் கண்டால், அப்படிப்பட்ட கோயில்கள் வழிபடக்கூடிய இடங்கள் கண்ணில் பட்டுதுன்னா, கடல் வண்ணன் கோயிலே என்னும், கடல்ல சயனித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், கடலை போல வண்ணம் நிறத்தை கொண்டிருக்கக்கூடிய அழகான கண்ணை பறிக்கக்கூடிய அந்த மனசுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நிறத்தோடு கூடின எம்பெருமான், கடல் நிற வண்ணனா அந்த எம்பெருமானுடைய இருப்பிடம் தானே இது என்று தோன்றுகிறதாம். ஏன்னா இந்த தேவதைகள் எல்லாம், தேவதைகள்ங்கிற பெயரை யாரால ஏற்பட்டது? பரமாத்மா படைத்து நீங்கள்லாம் தேவதைகள்னு ஆக்கினதுனால தானே இவர்கள்லாம் தேவதைகள். சூர்யா சந்திரமசௌ தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்துன்னு ஒவ்வொரு சிருஷ்டி காலத்திலும் பெருமான் தான் தேவதைகளை படைக்கிறார். இவன் இந்திரனாக இருக்கட்டும், இவன் குபேரனா இருக்கட்டும், இவன் யமனாக இருக்கட்டும், இவன் சந்திரனாக இருக்கட்டும்னு ஒவ்வொரு ஆத்மாவை ஒவ்வொரு பதவியில அவன் தான் அமர்த்துகிறான். அப்ப தேவதைகள் எல்லாமே பெருமானாலே அமர்த்தப்பட்டவர்கள். வேற இவர்களெல்லாம் அங்கான் யன்யா தேவதாகா, பெருமானுடைய உருவத்துல ஒவ்வொரு அங்கமா விஸ்வரூபத்துல இத்தனை தேவதைகளும் என்னுடைய உடல் திருமேனியில அடக்கம்னு காட்டி கொடுத்தார் அல்லவா. ஆகவே கடல் வண்ணன் கோயிலே என்னும், கண்டிப்பா உறுதியா சந்தேகம் இல்லாமல் திருடமாக சொல்றேன், இந்த சின்ன கோவில்கள் எல்லாம் யாரோ சாமானியப்பட்ட தேவதைகள்னு நீங்கள் சொல்லுகிறீர்களே, அன்று பரமாத்மா தான் இன்னென்ன உருவத்துல சேவை சாதிக்கிறார்னு திருடமா நம்பிக்கையோடு தெரிவிப்பலாம். கோயிலே என்னும் வெறுவிலும் வீழ்விலும் ஓவா கண்ணன் கழல்கள் விரும்புமே. ஆக இப்படி அந்த பெருமானை விட்டு பிரிந்து அவள் மோகித்திருந்த தசையோடு, அவள் மோகம் இல்லாமல்
உணர்ந்திருக்கிற தசையோடு எப்பொழுதும் பெருமானிடத்திலே ஈடுபட்டு கண்ணன் கழல்கள் விரும்புமே. பெருமானுடைய திருவடிகளைத்தான் இவள் விரும்புவாள். அந்த திருவடிகளுக்கு வேண்டிய தொண்டு கைங்கரியத்தை செய்ய வேண்டும். அது என்று கிட்டும் தான் இவள் விருப்பப்பட்டு கிடக்கிறாள் என்பது 8வது பாசுரம். மேலே 9வது பாசுரம். விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே என்னும் கரும்பெரு மேகங்கள் காணில் கண்ணனன் ஏறப் பறக்கும் பெரும்புல வானிரை காணில் பிரான் உளனென்னு பின் செல்லும் அரும்பெறல் பெண்ணினை மாயோன் அலத்தி அயர்ப்பிக்கின்னானே. என் பெண்ணுக்கு எத்தனை அயர்ப்பு, வருத்தம், ஒரே வாட்டம் ஏற்படுகிறது. அவளால் இதெல்லாம் தாங்க முடியுமா? என்ன சிறு பிராயம், சிறு குழந்தை பருவம். அலத்தி அயர்ப்பிக்கின்னானே, ரொம்ப துக்கம் ஏற்படுகிறது. இவளால தாங்கிக்க முடியுமா? இவள் பருவத்துக்கு இதெல்லாம் தகுமா? ஒன்னும் தெரியாமல் பெருமான் இப்படி இவளை துடிக்க பண்ணுகிறானே என்று வருத்தத்தோடு தெரிவிக்கிறாள். விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே என்னும். பகவர் என்றால் உயர்ந்த ஞானிகள், சந்நியாசிகள்னு அர்த்தம். வில்லிபுத்தூர் பகவர் வார்த்தை என்ன ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் ஒரு சிறந்த ஆச்சாரியர், சந்நியாசி. அவர் மற்றையவர்களெல்லாம் தீர்த்தமாடுற துறையில தீர்த்தமாட மாட்டாராம். காவேரி நதியில போனா பல இடங்கள் தீர்த்தமாடுவதற்குன்னு துறைகள் இருக்கா, ஆங்காங்கு இறங்கி தீர்த்தமாடுகிறோம். அந்த ஒரு துறையில வில்லிபுத்தூர் பகவர் போய் பார்த்தார். யாரோ சாமானிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், சாமானிய வேதாந்திகள், வெறும் ஞானம் இருக்கு, வேதாந்தத்தை நன்கு கற்றிருப்பவர்கள், அவர்களெல்லாம் போய் நீராடுகிறார்கள். அந்த துறை நமக்கு வேண்டாம், வேற துறைக்கு போவோம்னு இவள் நகர்ந்து போனாராம். அவர்கள்லாம் பிடித்து, ஏன் நீ வேற துறைக்கு போகணும், இங்கேயே வந்து தீர்த்தமாடலாமே என்று கேட்க, அல்ல அல்ல, துறை வேறிட்டு விட்டோம். நீங்களெல்லாம் வேறு துறை, நான் வேறு துறை. நீங்கள்லாம் உங்கள் முயற்சியினால பெருமான் அடையணும்னு பார்க்கிறீர்கள். அப்படி அன்றுகான். பெருமானுடைய திருவடிகள் தான் ஒரே புகழ், அதுதான் உபாயம். அவருடைய கருணையினால் அவர் ரட்சிக்கிறார். ஆக நம் முயற்சியினால் அடைவதுங்கிறது கூடாது. ஆகவே உம்மையுடைய துறை வேறு, நம்முடைய துறை வேறுன்னு பிரித்து கொண்டாராம் வில்லிபுத்தூர் பகவர். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பகவருங்கிற சொல் உயர்ந்த ஞானி, ஆச்சாரியன்னு குறிப்பிடுகிறதா. விரும்பி பகவரை காணில். அப்படிப்பட்ட பகவர்கள், அவர்களெல்லாம் விருப்பத்தோடு இருப்பா. ஆச்சாரியர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, கனிந்து எப்பொழுதும் ரொம்ப ஒரு பரிவோடு, ஜெகத்துல இருப்பவர்கள்லாம் திருந்தணுமே, எல்லோரும் நன்மை அடையணுமே என்று ஒரு பரசமிருத்தி பிரயோஜனமா இருக்கணும். பரசமிருத்திக்க பிரயோஜனர்கள். தங்களுக்கு கிடைத்தின அந்த சந்தோஷம் பலருக்கும் கிடைக்க வேண்டும். ஏன் இவனும் இழந்து போகாமல் நம்மிடத்துல வந்து பெறலாமே, இந்த ஞான பக்திகளை இவனும் அடையலாமே, இவனுக்கும் இந்த உபதேசத்தை கொடுத்து இவனையும் சந்தோஷப்படுத்தி ஆனந்தப்படுத்தி உயர்ந்த அந்த எம்பெருமானுடைய தொண்டில ஈடுபடுத்தலாமே என்றுதான் ஆச்சாரியர்கள் எப்போதும் விருப்பத்தோடு இருப்பார்களா. ஆக விரும்பி பகவரை காணில், அவர்களுடைய சுவாவம் அது. அப்படிப்பட்ட அந்த சுவாவத்தை அறிந்து இந்த பராங்குஷ நாயகியும் அப்படி விரும்பி பார்க்கிற சமயத்துல அவர்களை என்ன நினைக்கிறாள்னா, கண்ணன்னு நினைக்கிறாளாம். வியலிடம் உண்டானே என்னும். அனைத்து உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுல வைத்து ரட்சித்த எம்பெருமான் தான் இதோ இப்படி பகவர்களாக வந்திருக்கிறார்கள். பகவர்கள்னு பார்த்து ஆச்சாரியர்களை பார்த்த உடனே ஆச்சாரியன்னு கண்ணில் படலையாம். வியலிடம் உண்டவன், ஜெகத்தை எல்லாம் ஆபத்து காலத்துல வயிற்றுல வைத்து ரட்சித்தவனோ வந்திருக்கிறான் என்று தோன்றுகிறதாம். ஏன் அப்படிப்பட்ட குணம் இவர்களுக்கு உண்டானா, ஆபத்து வந்த சமயத்துல கையெடுத்து கூப்பி பிரார்த்தித்தா நம்ம உள்ள போனோம். பெருமானே இந்த ஆபத்தை உணர்ந்து, ஐயோ இவர்களுக்கு ஆபத்து வந்திருக்கிறது, நாம் தான் ரட்சிக்கணும் என்று தாமே எடுத்து தானே தன்னுடைய வயிற்றுல வைத்து ரட்சித்தார். அதை போலத்தான் இந்த பகவர்கள் ஆச்சாரியர்களாம். நாம போய் பிரார்த்தித்து அவர்கள் கொடுக்கிறார்களானா, அவர்களே வந்து வாருங்கள்னு அழைத்து கொடுக்கிறோம்னு கொடுத்து, மழை எப்படி கொட்டுமோ அதை மாதிரி கொட்டித்தான் நம்ம ரட்சிக்கிறார்கள். அப்படி ரட்சித்த பிற்பாடும் அங்கிங்கு போக வேண்டாம், நம்மோடு இருக்கலாம். அலியல் நம் பையலன்னார் அம்மவோ கொடியவாரே என்று, நம்ம பயல் நமக்கு சேர்ந்தவர், நம்ம அபிமானத்துல ஒதுங்கியவர், நம்ம சிஷ்யர் என்ன அந்த ஒரு ஆச்சாரியர்கள் எல்லாம் தங்களுடைய அபிமானத்தினாலே நம்ம அத்தனை பேரையும் சேர்த்து கொள்ளுகிறார்கள் அல்லவா. இது எதை போலே, ஆபத்து காலத்துல எம்பெருமான் நாம எதிர்பார்க்காமலே தானே தன்னுடைய வயிற்றுல வைத்து ரட்சித்தா மாதிரி தான் ஆச்சாரியர்கள். நாம போய் ஒன்னும் தெரியவே தெரியாது, ஆனா நம்மையும் ஆச்சாரியர்கள் தானே அங்கீகரித்து கொண்டு தங்களோடையே சேர்த்து வைத்து ரட்சிக்கிறார்கள் அல்லவா. இந்த தன்மையில ஒற்றுமையாம். அப்ப விரும்பி பகவரை காணில் வியலிடம் உண்டானே என்னும். அந்த எம்பெருமான் தான் இவன். இப்படி ஒரு ஆச்சாரியனை பார்த்தா இவர் எம்பெருமானே, சாக்ஷான் நாராயணோ தேவஹா கிருத்வாம் அர்த்தியமயீம் தனும். என்ன பிரமாணம் என்ன தெரிவிக்கிறது, ஆச்சாரியன் வேறல்ல, பரமாத்மா தான் வந்திருக்கிறார். மனித உடலோடு பரமாத்மா வருகிறார். அதே மாதிரி ஒரு பாரதந்திரிய ஸ்வரூபத்தை வெளிக்காட்டி கொண்டு வருகிறார். மற்ற அவதாரங்கள்லாம் சுவாதந்திரியத்தோடு வருகிறார்.
ஆனால் இந்த ஆச்சாரிய அவதாரத்துல நான் எப்பொழுதும் பரதந்திரப்பட்டவன், சுவாதந்திரிய தன்மை சுதந்திரத்தன்மையே கிடையாது, பரமாத்மாவுக்கே அதீனப்பட்டவன் நான் என்ன தன்னுடைய அந்த தன்மையை வெளிப்படுத்தி கொண்டு ஆச்சாரியன் இருப்பதினாலே இவர் ஆச்சாரியன் சாக்ஷான் நாராயணனுடைய அவதாரம். ஆக இந்த இடத்துல ஆழ்வார் அதைத்தான் தெரிவிக்கிறார். பகவரை காணில் இவர்கள் வேறு யாரோ அல்ல, உலகளத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றுல வைத்து ரட்சித்த வியலிடம் உண்டானே என்னும் என்று ஈடுபடுகிறாளாம். கரும்பெரு மேகங்கள் காணில் கண்ணனன் நேர பறக்கம். அந்த கருத்து ஒன்றாக கூட்டமா வரக்கூடிய மேகங்களை பார்த்தா கண்ணன் தான் இப்படி வந்திருக்கிறார். என்ன, கண்ணனுக்குத்தானே அந்த கருமை நிறம் உண்டு. எப்போதும் கருத்து யாரெல்லாம் அடியவர்கள் நம்ம இடத்துல வரப்போகிறார்கள்னு எதிர்பார்த்து கொண்டு அருளை கொட்ட வேண்டும், மழையாக அவர்கள் பேர்ல அருளை அப்படி பொழிய வேண்டும்னு காத்து கிடப்பவன் கண்ணன். அப்ப கரும்பெரும் மேகங்கள் காணில் கண்ணனன் நேர பறக்கும். கண்ணன் வந்துட்டான் கண்ணன் வந்துட்டான்னு சிறகடித்து கொண்டு பறக்குமா. அப்படி ஆழ்வார் துள்ளி குதிக்கிறார். அதனால ஒரு பறவை எப்படி சிறகடித்து கொண்டு பறக்குமோ அத மாதிரி ஆழ்வார் ஆனந்தப்படுகிறார். மேகங்களை பார்த்த உடனே சில சமயத்துல ஆழ்வாருக்கு கலக்கமா இருக்கும். காட்டேன் மின் நும்முரு உயிர்க்கது காலனே. துக்கம் அதிகமா இருக்கிற சமயத்துல அந்த மேகங்கள் வந்து எம்பெருமானுடைய அந்த நிறம் வண்ணத்தை வெளிப்படுத்தி அவனே வந்திருக்கிறானோங்கிற அளவுக்கு பிரமத்தை ஏற்படுத்தி அது இன்னும் வருத்தத்தை அதிகமாக்கிடும். கண்ணனை நேர அடைந்திருந்தால் சந்தோஷமா இருக்கும். அப்படி அடைய முடியாமல் இன்னும் இது வேற அடையாதவனை நினைவுபடுத்தி இன்னும் அவன் அடையலைங்கிற வருத்தத்தை இன்னும் அதிகரிக்கிறது. இப்ப மேகங்களே என் முன்னாடி நிக்க வேண்டாம், போங்கோன்னு சில பாசுரத்துல சொல்லுவதும் உண்டு. இந்த இடத்துல அந்த மேகங்களை பார்த்து என் கண்ணன் வந்துட்டானே, என்னை ரட்சிப்பதற்கு தான் கண்ணன் வந்திருக்கிறான் என்று சந்தோஷமா சிறகடித்து பறக்கிறாள் இந்த பெண்ணுன்னு இந்த பாசுரத்துல சொல்லப்படுகிறது. ஆக கரும்பெற மேகங்கள் காணில் கண்ணன் என் ஏற பறக்கும். பெரும்புல வானிறை காணில் பிரான் உளனென்னு பின் செல்லும். பெரிய அந்த ஆணிரைகள் கூட்டம் கூட்டமா இருக்கக்கூடிய பசுமாடு கன்றுகள் அதெல்லாம் அப்படி ஒன்றாக சேர்ந்து போச்சுன்னா அதை பார்த்த சமயத்துல காணில் பிரான் உளனென்னு பின் செல்லும். கண்டிப்பா பிரான் கண்ணன் இவர்களோடு தான் இருக்கணும். மாடு கன்றுகளை விட்டு கண்ணன் தனித்து இருக்க மாட்டான். மாடு கன்றுகளை மேய்ப்பதற்கு பின்னேயே வருவான். தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் என்ன முதல்ல அத்தனை கோபர்கள் அந்த இடைக்குளத்துல இருக்கக்கூடிய சிறுவர்களை எல்லாம் முன்னாடி போக சொல்லுவாராம். பின்னாடி பசுமாடு கன்றுகள் எல்லாம் கூட்டமா போகும். கடைசியிலத்தான் குழல் ஊதி கொண்டு கண்ணன் வருவான். ஆகவே எப்ப பசுமாடு கன்றுகள் வந்திருக்கிறதோ பின்னாடியே அதை மேய்க்கக்கூடிய கண்ணனும் வருவார் என்ன ஒரு அர்த்தம். இல்ல பிரான் உளனென்னு பின் செல்லும்னா இதற்கு நடுவே கண்ணன் இருப்பார், பின்னாடி இதை பின்தொடர்ந்து மேய்ப்பதற்கு வருவார்னு ஒரு அர்த்தம். அல்ல இந்த கன்றுக்குட்டி பசுமாடுகளுக்கு நடுவேயே ஒரு இடத்துல இருப்பார். பிரான் கண்டிப்பா இங்கதான் இருக்கார் என்ன சந்தோஷப்பட்டு தெரிவிப்பலாம். பிரான் உளனென்னு பின் செல்லும். அப்படிப்பட்ட அந்த பசுமாடுகளை பின்தொடர்ந்து போய் பார்த்து விடணும், கண்ணனை எப்படியாவது சேவித்து விடணும்னு இவள் பின் செல்லும். அரும் பெறல் பெண்ணினை மாயோன். எப்படி ஒரு ராமனை மிகுந்த தபசு பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தசரதன் பெற்றானோ அதே மாதிரி கண்ணனெம்பெருமான வசுதேவர் தேவகி எப்படி பெற்றெடுத்தாளோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பாக்யவசத்தாளன்னோ பராங்குஷ நாயகின்ற பெண்ணை நான் பெற்றிருக்கிறேன். அரும் பெறல் பெண்ணினை மாயோன். யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட பெண்? தான் தேறி இருக்கிற சமயத்திலும் தேராத சமயத்திலும் கண்ணனெம்பெருமானிடத்திலே ஈடுபட்டவளாய் நெஞ்சு முழுக்க அவனிடத்துல சமர்ப்பித்து அவன் எப்பொழுது வருவான்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய பிரேமம். இது சிறு வயதிலே இப்படிப்பட்ட பிரேமத்தோடு இருக்கக்கூடிய இந்த பெண்ணை பெற்றெடுத்தவள் நான் மட்டும்தானே பாக்கியசாலியா இருக்க முடியும் என்று அரும்பெறல் பெண்ணினை மாயோன் அலத்தி அயர்ப்பிக்கின்றானே. மிகுந்த வருத்தத்தோடு சிரமப்பட்டு பெற்றெடுத்த பெண். ஆனா அந்த பெருமையெல்லாம் இப்ப கண்ணனுக்கு தெரியாமல் இந்த எம்பெருமான் இப்படி படுத்துகிறானே, அலத்தி அயர்ப்பிக்கின்றானே. ரொம்ப வருத்தத்தை கொடுத்து அப்படியே துடிக்க பண்ணி அவள் இடத்துல இனி ஒண்ணுமே இல்லை, சக்தியெல்லாம் போயெடுத்து மொத்த அந்த தன்மையும் இழந்து இனி அடுத்து இன்னும் ஒரு க்ஷணம் நீடித்ததுன்னு சொன்னால் பிராணனே போய்விடும் என்கிற அளவிற்கு இப்படி செய்கிறானே, அலத்தி அயர்ப்பிக்கின்றானே என்ன நோவுபடும்படி செய்கிறானேன்னு வருத்தத்தோடு சொல்லக்கூடிய பாசுரம் 9வது பாசுரம். மேலே 10வது பாசுரம். அயர்க்கும் சுத்தும் பத்தி நோக்கும் அகலவே நீள் நோக்கு கொள்ளும் வியர்க்கும் மழைக்கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோரும் பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாவென்னு கூவும் மயற்பெரும் காதலின் பேதைக்கு என் செய்கேன் வல்வினையேனே. நான் என்ன செய்ய முடியும்? பாபத்தை பண்ணியிருக்கிறேன், வல்வினையே, மிகுந்த பாப்பங்களை செய்திருக்கிறேன் நான். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பெண்
அவள் துடித்து கொண்டு வருத்தப்படுவதை பார்த்தும் இன்னும் ஒன்னும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே தவிர என் பெண்ணுடைய வருத்தத்தை போவதற்கு ஏதானு நான் செய்திருக்கிறேனா? இன்னும் செய்யல. அப்ப நான் வல்வினை ஏன் பாபம் செய்திருப்பவன் நான் என்று தம்மையே நொந்து கொண்டு தெரிவிக்கிறாள். அயர்க்கும் சுத்தும் பத்தி நோக்கும். அயர்க்கும்னு அப்படியே ஒன்னும் செய்ய முடியாமல் விழுந்து விடுகிறாள். தளர்ந்து போய் துக்கத்தினுடைய மிகுதியினாலே தளர்ந்து மயங்கி விழுகிறாள். சுத்தும் பத்தி நோக்கும். சற்று தன்னை சுதாரித்து கொண்டு இதெல்லாம் கண்ணன் விட்டு விட மாட்டார், கைவிட மாட்டார், அவரிடத்துல நம்பிக்கை இருக்கிறதுன்னு சுத்தி பாக்குறாளாம். இந்த பக்கம் இருக்காரோ, அந்த பக்கம் இருக்காரோ, மேல இருக்காரோ, கீழே இருக்காரோ, எங்கிருந்து வருவார் என்று சுத்தி சுத்தும் பத்தி நோக்கும். அகலவே நீள் நோக்கு கொள்ளும். அந்த எம்பெருமான் இன்னும் வரவில்லைன்னு நினைச்ச உடனே சரி எங்கேயோ தூரக்க இருக்காராக்கும், என்ன அப்படி நீள் நோக்கு கொள்ளும் என்று தூரத்திலே அவன் நிற்கிறானாக நினைத்து அங்க கண்ணை அப்படி தூரக்க வைத்து, அருகே இல்லைன்னா இன்னும் தூரக்க வந்துன்னு இருப்பார், என்ன அங்க தூரக்கன் இருந்து கண் பார்வையை அப்படி செலுத்துகிறாளாம். ஆக அயர்க்கும் சுத்தும் பத்தி நோக்கும். அகலவே நீள் நோக்கு கொள்ளும். வியர்க்கும் மழைக்கண் துளும்ப வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோறும். வியர்க்கும், வேர்த்து கொட்டுமா. இப்படியெல்லாம் துடித்து அங்கு இங்கு எங்கு எங்குன்னு தேடி பார்த்தா என்ன ஆகும்? ஒரே அந்த துக்கத்தினுடைய அது அதிகமாகி வியர்த்து போகும். தாரதாரையா கண்ணீர் பெருகும். மேல வியர்த்து போய் களைப்படைந்து விடுவாள். வியர்க்கும் மழைக்கண் துளும்ப. கண் முழுக்க அந்த கண்ணீர் பெருகி வெவ்வுயிர் கொள்ளும் மெய்சோறும். ஆனா அதே சமயத்துல விரக அக்னி பிரிந்திருப்பதினாலே உடல் கொதிச்சு போயிருக்கு. மேலும் கோபம் வேற. இப்படியெல்லாம் துடிக்க விட்டு இன்னும் வராமல் இருக்கிறானே என்ன ஒரு கோபம், ஒரு துடிப்பு. அதனாலேயே உடல் அப்படி தகிக்கிறதா. அந்த தகிக்கிறதுல கண்ணீர் முழுக்க சுவரி விடுகிறதா, வற்றி விடுகிறதா. ஒரு குமுட்டி அடுப்பு கொதித்து கொண்டிருக்கிறது. அதற்கு மேல அப்படியே நீர் போய் விழுந்தது. ஒரு லோட்டா முழுக்க தண்ணீர் அதுல கொண்டு சேர்த்தோம்னா என்ன ஆகும்? தடயமே இல்லாமல் அத்தனை நீரும் அப்படியே உறிஞ்சு போயிடுமே. அந்த மாதிரி கண்ணீர் என்னத்தான் மழையை போல பெருகினாலும் அந்த கண்ணீர் முழுக்க இந்த உடலினுடைய அந்த கொதிப்பு சூட்டினாலேயே மொத்தம் உறிஞ்சு விட்டு அது ஒண்ணும் இல்லாமல் போய்விடுகிறது. ஆக வெவ்வுயிர் கொள்ளும் மெய் சோறும். இப்படி ஆன உடனே மெய் சோர்ந்து விடுகிறது. உள்ள இருக்கக்கூடிய பிராணன் ஆத்மா அதுவே இப்ப நைந்து கரைந்து போகிறதுன்னா வெளியில திடமா இருக்கக்கூடிய சரீரம் அது இருக்குமோ, அந்த சரீரம் உருகுகிறது. மெய்சோறும் பெயர்த்தும் கண்ணா என்ன பேசும். இப்படி இருந்தும் நம்பிக்கை போகல. மீண்டும் ஒரு தடவை முயற்சி பண்ணலாம், கண்ணன் கைவிட மாட்டார். அப்ப இத்தனை துன்பம் வந்திருந்தாலும் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய நிலை நிஷ்டை, கண்ணனை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். என்னமோ என்னிடத்துல ஒரு பாப்பம் குற்றம் இருக்கும், அதனால தான் கண்ணன் தாழ்த்து நம்ம இடத்துல தாமதிக்கிறானே தவிர அவனிடத்துல குற்றம் இல்லைன்னு சொல்லுவதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆழ்வார்களுக்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த உயர்ந்த குணம். நமக்கு ஒரு நன்மை ஏற்பட்டதுன்னா அது கண்டிப்பா எம்பெருமானால தான் ஏற்பட்டிருக்கணும். என் முயற்சியினால நன்மைங்கிறது கிடையாது. அதே எனக்கு ஒரு கஷ்டம் துன்பம் வந்ததுன்னா காரணம் என்னுடைய பாவமே தவிர பெருமான் துன்பத்தை கொடுக்கிறார், அவர் கஷ்டப்படுத்துகிறார் இந்த வார்த்தையே அவர்களுக்கு வராது. ஏன்னா அது கிடையவே கிடையாது. அவர் துன்பத்தை கொடுப்பவரா எம்பெருமான். அப்ப நமக்குத்தான் அந்த துன்பத்தினுடைய பாபம் பயன் நம்மிடத்துலதான் உண்டு. நாம் செய்திருக்கக்கூடிய பாபத்தினால்தான் துன்பம் நமக்கு விளைகிறது. அதே பெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் இன்பம் நமக்கு ஏற்படுகிறது. பெயர்த்தும் கண்ணா என்ன பேசும். ஒரு தடவை கண்ணான்னு கூப்பிட்டு எங்கேயோ வந்து விடுவான். கண்டிப்பா நம்ம இடத்துல அவன் உறுதி அளித்திருக்கிறான், கைவிட மாட்டான். கண்ணா என்று பேசும் பெருமானே வாவென்னு கூவும். அப்படி கூப்பிட்ட உடனே சரி பெருமான் வந்துட்டார் போல் இருக்கு, பெருமானே வா என்று கூவும். கண்ணா என்று பேசி அந்த குரல் தன்னோட காதுல விழுந்த உடனே கண்ணன் இவள் தானே சொல்லி இருக்கிறாள், இவள் சொன்னதே இவளுக்கு காதல் அந்த திருநாமத்தை பட்டு ஓ கண்ணன் வந்துட்டான் போல இருக்கிறதே, வா பெருமானே வா, உன்னிடத்துல எனக்கு ஒன்னும் கோபம் இல்லை, அவசியம் வந்து நம்மை ரட்சிக்க வேண்டும், வா என்ன அழைப்பலாம். பெருமானே வாவென்னு கூவும். மயற்பெரும் காதல் என் பேதைக்கு. இந்த மயர்வு பெருங்காதல் எம்பெருமான் அருகே இல்லைன்னாலும் இருக்கேன்னு நினைத்து கொண்டு வான்னு கூப்பிடுகிறாள். அதே சமயத்துல அவன் எங்கேயோ இருக்கிறான், தொலை தூரத்துல இருக்கிறான், அங்கு நீள் பார்வையோடு பார்க்கிறாள். இப்படியெல்லாம் இவள் அயர்த்து கொண்டு அலத்தி துன்பத்தினால துடிக்கக்கூடிய இப்படி ஒரு பெண் மயர்வு பெருங்காதல். எம்பெருமானிடத்துல சிறந்த அந்த ஞானம் இருக்கு. மயர்வர மதிநலம் அருணினவள். ஆனா இங்க சொல்லும் பொழுது மயற்பெரும் காதல். அந்த காதல் கண்மூடித்தனமான காதலா, எது சரி எது தவறு, இப்படி செய்யலாமா கூடாதா ஏதும் தெரியாமல் எங்கெங்கோ தட்டித்திருந்து அந்த எம்பெருமானை இப்படி தேடுகிறாளே. மயற்பெரும் காதல் என் பேதைக்கு. என்னுடைய இந்த பேதை சிறு பெண் குழந்தையான இவளுக்கு
என் செய்கேன் வல்வினையேனே. நான் என்ன செய்ய முடியும்? தாயாராக இருக்கக்கூடிய நான் பிரியத்தையும் செய்ய முடியல, ஹிதத்தையும் செய்ய முடியல, அந்த எம்பெருமானையும் அழைத்து கொண்டு வந்து சேவை பண்ணி வைக்கவும் முடியல. இவளையாவது அவனிடத்துல அழைத்து கொண்டு போய் சேர்க்கலாம்னா அதுவும் முடியல. இரண்டும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே, நான் என்ன பாபம் செய்திருக்கிறேனோ என்று மிகவும் வருந்தி தெரிவித்த பாசுரம் 10வது பாசுரம். இவ்வளவு வருத்தம் வந்துடுத்துன்னா ஆழ்வார விட்டுடுவரோ? போன பதிகத்துல, இதற்கு முன் பதிகத்துல ஆனந்தம் அதிகமாச்சு, அதனால பிராணன் போயிட போறதே சற்று குறையணுமேங்கிறதுக்காக தன்னை மறைத்து கொண்டார். இப்ப துக்கம் அதிகமாச்சு, தாயாரே இன்னும் அதிக வருத்தப்படுகிறாள். பெண்ணுடைய வருத்தம் 10 பங்குன்னா அதை பார்த்து பார்த்து தாயாருக்கு இன்னும் வருத்தம் அதிகமாச்சா? ஐயோ, இன்னும் இழந்து விட போகிறோமோ இந்த நாயகியை? கூடாது, வந்து கலந்து விட வேண்டும்னு அந்த எம்பெருமான் வந்து பரிமாறி கலந்தானா. பல்வினை தீர்க்கும் கண்ணனை வன்குருகூர் ஷடகோபன் சொல்வினையால் சொன்ன பாடல் 1000த்துள் இவை 10ம் நல்வினையன்னு கற்பார்கள் நலனிடை வைகுந்தம் நன்னி தொல்வினை தீர எல்லாரும் தொழுதழ வீத்திருப்பாரேன்னு பாசுரம். இந்த பாசுரங்களை யாரெல்லாம் அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே நித்தியசூரிகளுக்கு நடுவே சென்று ரொம்ப வீற்றிருக்கலாம், கம்பீரமா சிம்மாசனத்துல அமரலாமா. நித்தியசூரிகள் எல்லாம் தொண்டர்களா வந்து கைங்கரியம் பண்ணுவார்களாம். இது எங்கேயா நடக்குமா? நாம போய் அவர்களுக்கு தொண்டு புரிவோம்னு சொன்னா கூட புரியும். நாம போய் சிங்காசனத்தில் அமரலாம், நித்தியசூரிகள் எல்லாம் நமக்கு தொண்டு புரிவர்கள். அப்படிப்பட்ட பெருமை நமக்கு வந்து விடுமா? ஆழ்வார் எப்படி அனுபவித்தார்? வல்வினை தீர்க்கும் கண்ணனை. கண்ணன்னு சொன்னா கண்டிப்பா பாபங்களை போக்கி ரட்சிப்பார். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மோக்ஷயிஷ்யாமி சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு தெரிவித்தாரே. அப்ப கண்ணன் நம்முடைய அந்த வலிய பாபங்கள், பெருமானை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை பாபங்களையும் பெருமானே போக்கி தருவார். ஆக பெற்றவர்கள் கைவிட்டாலும் பிடித்தவன் கைவிட மாட்டான் அல்லவா? இப்ப தாயார் கைவிட்டுட்டா ஒன்னும் செல்ல முடியல. தாயார்னா இந்த பெண்ணினுடைய தாயார். வல்வினையேனே, நான் மிகுந்த பாபம் பண்ணியிருக்கிறவன் என்ன செய்ய முடியும்னு தெரியலையேன்னு கைவிட்டாளா? எப்ப இவர்கள் கைவிட்டார்களோ அதுவே காரணமாக கை பிடித்தவனான எம்பெருமான் தான் வந்து பெற்றவர்கள் கைவிட்டதையே காரணமாக அந்த கைப்பிடித்த மணவாளன் எம்பெருமான் அவன்தானே ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் மாப்பிள்ளை கணவன். ஆகவே அவனே வந்து கைப்பற்றுகிறானாம். இப்ப போன பாசுரத்துல தாயார் என்னால ஒன்னும் செய்ய முடியலன்னு கைவிட்டு விட்டாளா பராங்குஷ நாயகினுடைய தாயார். அதுவே காரணமாக எம்பெருமான் இப்ப இந்த பெண்ணை ரட்சித்திருக்கிறார். வல்வினை தீர்க்கும் கண்ணனை. அதனால கண்ணன் ஓடி வந்து, இன்னும் கவலைப்படாதே, உன்னுடைய பாப்பங்களை எல்லாம் நான் போக்கிட்டேன், வருத்தமே இல்லை, இனி நாம சேர்ந்திருக்கலாம்னு இந்த நாயகியோடு கலந்திருந்தான். வன்குருகூர் ஷடகோபன், சிறந்த ஔதாரியம் மிக்கிருக்கக்கூடிய குருகூர், திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரியில இருக்கக்கூடிய ஷடகோபன். ஊருக்கு வள்ளல் தன்மை அதிகம், ஆழ்வாருக்கு வள்ளல் தன்மை இயற்கை. ஏன்னா இந்த ஆழ்வாரை பெற்று கொடுத்ததே அந்த ஊர் தானே. அப்படிப்பட்ட ஊர், அதுவும் வன்மை வள்ளல் தன்மை கொண்டிருப்பது. ஆழ்வாரும் நாம அனுபவித்தோம் போரும் இல்லாமல் பாசுரங்களாக ஆக்கி கொடுத்திருக்கிறாரே. அப்ப அவருடைய வள்ளல் தன்மை. வன்குருகூர் ஷடகோபன் சொல் வினையால் சொன்ன பாடல். சொல் வினைனா வாச்சிக கைங்கரியம். இந்த 10 பாசுரங்களும் வாக்கினாலேயே செய்யப்பட்ட ஒரு தொண்டு. பெருமானுடைய அந்த அன்பு அதை அதிகமாக்குவதான கைங்கரியம். கைங்கரியம்ங்கிறது என்ன? பெருமானுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துவது. இப்ப ஆழ்வார் இந்த பாசுரங்கள் அருளி செய்தே பெருமானுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்தினாரா? அதனால இதுவே ஒரு கைங்கரியம். நாமெல்லாம் உடலால கைங்கரியம் பண்ணாதான் கைங்கரியம். ஆனால் ஆழ்வாருக்கு உடலால கைங்கரியம் பண்ணுவதுங்கிறது சாத்தியம் இல்லை. அவர் புளிய மரத்து அடியிலேயே நகர முடியாமல் அப்படி கிடக்கிறாரா? பெருமானிடத்துல ஈடுபட்டவராய் ரொம்ப சிதிலமாய் உருகுகிறாரா? அதனால வாக்கினால பாசுரங்கள் அருளி செய்தாலே பெருமான் சந்தோஷப்படுகிறான். என்னமா அனுபவம், என்ன அனுபவத்தோடு இத்தனை பாசுரங்கள் அருள் செய்திருக்கிறார்னு சந்தோஷமா? ஆகவே இதுவே கைங்கரியம். சொல்வினையால் சொன்ன பாடல். கைங்கரியமாகவே சொல்ல இந்த பாசுரங்கள் 1000த்துள் இவை 10ம். 1000ங்களுமே கைங்கரியம்தான். 1000 பாசுரங்களுமே வாச்சிக்க கைங்கரியம். அதுல இந்த 10 பாசுரம் இன்னொரு விசேஷமா பெருமானுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதா. நல்வினையன்னு கற்பார்கள், இதுதான் நமக்கு பிராப்தம் என்று யாரெல்லாம் தெரிந்து இத்தை கற்கிறார்களோ, இந்த உயர்ந்த இந்த பாசுரங்களை, இவருடைய அந்த பிரேம பாரவசியம், இவர் எப்படி பக்தியோடு பாடியிருக்கிறார் என்பது நமக்கு தெரியவில்லை என்றாலும் ஆழ்வாருடைய பாசுரம் நிச்சயம் நமக்கு இது நன்மையை கொடுக்கும், இது ரொம்ப உயர்ந்ததுன்னு தெரிந்து கொண்டு ஒருத்தன் பாடுகிறான்னு சொன்னால் அவனுக்கும் இது நன்மையை கொடுக்கும். நல்வினையன்னு கற்பார்கள் நலனிடை வைகுந்தம் நன்னி. ஏன் இந்த 10 பாசுரத்துக்கு என்ன பெருமைன்னா, மற்ற அத்தனை பாசுரங்களும்
பெருமானிடத்துல கலக்கமே இல்லாமல் தெளிவாக அவனுடைய பெருமையை பேசித்து. ஆனால் கலங்கின சமயத்துல கூட பெருமானுடைய பெருமைகளை பேசி அவனை தவிர வேற எங்கும் போக மாட்டேன் என்று தன்னுடைய அந்த திருடம் உறுதியான அத்தியவசாயம் நம்பிக்கையை வெளியிட்டது இந்த 10 பாசுரமா. ஆக அப்படிப்பட்ட பாசுரங்கள் இதை அனுசந்திப்பவர்களுக்கு வைகுந்தம் நன்னி, உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பெருமைகள் கொண்டிருக்கக்கூடிய வைகுந்தம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தை அடைந்து தொல்வினை தீர எல்லாரும், அனைத்து பாபங்களையும் தீர, பாபங்கள் போனாதான் வைகுண்டமே கிடைக்கும். ஆனா இந்த பாசுரங்களை சொல்லுபவர்களுக்கு என்ன பெருமைனா, முதல்ல கஷ்டங்கள் போகிறதுக்கு முன்னாடி வைகுண்டத்துல கொண்டு போய் ஏத்தி அமர்த்தி பின்னர் பாபங்களை போக்குமா. ஏன்னா இவனுக்கு முதல்ல ஆனந்தத்தை கொடுக்கணும். ஆழ்வார் எவ்வளவு வருத்தத்தோடு சொல்லியிருக்கிறார். இப்ப வருத்தம் முதல்ல போகிறதுக்கு ஓஹோன்னு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல முதல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு பின்னர் பாபங்களை போக்கிக்கலாமே என்றா போலே தொல்வினை தீர எல்லாரும் தொழுதழ வீத்திருப்பாரே. ஆக இப்படி வைகுந்தத்துல போய் சேர்ந்த பிற்பாடு அவர்களெல்லாம் தொழுவர்களாம். ஆஹா, என்னமா இந்த பக்தியோடு ஆழ்வார் பாடின இந்த பாசுரங்களை எல்லாம் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன இப்படி வரக்கூடிய அந்த முக்தர்களை அங்க இருக்கக்கூடிய நித்தியர்கள் வரவழைத்து அந்த நித்தியர்கள் எல்லாம் வந்து சேவித்து அடிபணிந்து தொழுது எழுது கைங்கரியத்தை புரிவார்கள். இவர்கள் அந்த பெருமை தோற்ற அங்க வீற்றிருக்கலாம் என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட 10 பாசுரங்கள் ஆழ்வார் கண்ணனிடத்துல ஈடுபட்டவராய் அந்த கண்ணன் கிடைக்கவில்லை மறைந்து விட்டானேங்கிற அந்த ஆற்றாமை, துக்கம், துன்பம் அதை தீர்த்து கொள்ளும் விதத்திலே நாயிகா பாவத்திலே தன்னுடைய நிலைமையை சொல்ல, அதுவும் தாயார் வார்த்தையாக என் பெண் இப்படியெல்லாம் சிரமப்பட்டாள், இறுதியிலே பெருமானுடைய அருளை பெற்றாள்னு சொல்லக்கூடிய 10 பாசுரங்கள். அப்படிப்பட்ட இந்த பாசுரங்களுடைய அனுபவத்தை அடியனுக்கு இந்த இடத்துல விண்ணப்பிக்க வேண்டும்ங்கிற வாய்ப்பை நல்கிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருள் இருக்கக்கூடிய யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலும் மேலும் சுவாமியினுடைய கைங்கரியங்கள் நன்கு பெருகி பலருக்கும் அது உபகாரமாக இருந்து பலரும் உஜ்ஜீவனத்தை பெற வேண்டும் என்னும் பெருமானுடைய திருவடிகள்ல பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசௌதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.